வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் ஓரளவு படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாரம் தான் என்னால போட முடியுது. நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால சரியா பாக்க வீடியோஸ் எதுவுமே போட முடில. ஸோ நீங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ, அத நான் வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ முன்னாடி வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து டெல்லி சுல்தானேட்ல அலாவுதீன் கில்ஜி வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததா துக்ளக் வம்சம். ஸோ துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது 1320லிருந்து 1414 வரைக்கும். ஸோ இந்த வருடங்களில் துக்ளக் வம்சம் வந்து ஆண்டிருக்கும். ஸோ டெல்லி சுல்தானியர்களில் அடுத்த வம்சமாக நம்ம பார்க்கக்கூடியது துக்ளக் வம்சம். ஸோ இந்த துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். ஸோ கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் தான் இந்த துக்ளக் வம்சத்தை வந்து தோற்றுவிட்டார். இவர் 1320லேருந்து 1324 வரைக்கும் வந்து இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். இவரோட இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காசி மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட மகன் வந்து ஜீனா கான் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு பதிலாக நிறைய போர்களில் வந்து பங்கெடுத்திருப்பார். ஸோ இந்த ஜீனா கான் அப்படிங்கிறவர் தான் பின்னாடி நம்ம படிக்கக்கூடிய முகமது பின் துக்ளக். இவருடைய இயற்பெயர் தான் ஜீனா கான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜீனா கான் அப்படிங்கிறவரை வாராங்கல் மன்னர் பிரதபருத்ரா அப்படிங்கிற இந்த வாராங்கல் மன்னரை வந்து நிறைய இடங்களில் நம்ம படிப்போம். ஸோ இந்த வாராங்கல் மன்னர் பிரதபருத்ராவை வந்து தோற்கடித்து அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு வருவார் கியாசுதீன் துக்ளக். ஸோ இந்த கொள்ளையடிச்சிட்டு வந்த செல்வங்கள் மூலமாக துக்லாபாத் அப்படிங்கிற புதிய நகரத்தை வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து கட்டுவார். ஸோ ஆக்சுவலாக முகமது பின் துக்ளக் போருக்கு போகிறாரு, ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச பணத்தை கொண்டு வந்து கியாசுதீன் துக்ளக்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து டெல்லிக்கு பக்கத்தில் வந்து கட்டுறாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஜீனா கான் அப்படிங்கிறவர் வந்து அந்த கியாசுதீனை வந்து கொண்டுட்டு இப்போ இந்த டெல்லி சுல்தானிகள் முகலாயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டுட்டு அடுத்தவங்க அப்படியே இந்த மன்னர்கள்னாலே அப்படி தான் ஒருத்தர் கொண்டுட்டு இன்னொருத்தர் ஆட்சிக்கு வர்றதாக தான் இருக்கும். ஒன்று போரில் கொள்ளலாம், வஞ்சகத்தில் கொள்ளலாம், ஏதோ ஒரு இதில் வந்து கொண்டுட்டு இன்னொருத்தர் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொள்றதுங்கிறது ஒன்று மகன், மருமகன், படைத்தளபதி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அந்த மன்னரை வந்து கொண்டுட்டு தான் வந்து மன்னராக வந்து பதவி ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜீனா கான், அதாவது இந்த ஜீனா கான் சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக் தன்னுடைய அப்பாவான கியாசுதீன் துக்ளக்கை கொன்னுட்டு அந்த அவருடைய பெயரையும் வந்து முகமது பின் துக்ளக்னு மாற்றுறாரு. மாற்றிட்டு இவர் வந்து அரியணைக்கு வர்றார். ஸோ இந்த முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவர் 1325லேருந்து 1351 வரைக்கும் 1351 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி புரிகிறார். இவர் வந்து ஒரு நல்ல படித்த, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த போர் வீரர், அதே மாதிரி நல்ல கற்றறிந்தவர், ஆனால் ரொம்ப கொடூரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து எப்போதுமே போர் 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 அதாவது தன்னுடைய ராஜ்யத்தை, அதாவது தன்னுடைய அரசாங்கத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம டெல்லியில் இருந்துட்டு நம்மளால் ஆப்ரேட் பண்ணால் சரி, டெல்லியிலேருந்து நம்ம ஆட்சி பண்ணோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்மளால் கைப்பற்ற முடியாது, அதனால் நம்மளுடைய தலைநகரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இவர் வந்து வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இந்த முகமது பின் துக்ளக் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணார்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து முடிஞ்சிடும். அவர் எடுக்கிற எந்த விஷயமுமே வந்து சரியாகவே நடக்காது. அதனால தான் வந்து துக்ளக்னு ஒரு இவரை வந்து காமெடி பண்ணுறதுக்காக வந்து நிறைய இடங்களில் இந்த முகமது பின் துக்ளக் தான் வந்து சித்தரிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த துக்ளக்னு வந்து ஒரு பத்திரிக்கை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அந்த துக்ளக்குங்கிறத வந்து வச்சுருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மறைந்த சோன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் வந்து வச்சுருந்தார். அவர் ஏன் அந்த துக்ளக்குங்கிற பேரை வச்சுருந்தாருன்னா, இந்த மாதிரி துக்ளக்குங்கிறது என்னென்னா நையாண்டி பண்ணக்கூடியது. அதாவது என்னென்னா ஒரு விஷயம் பண்ணுவார், அதாவது என்னென்ன நம்ம இதில் சொல்கிற மாதிரி அவர் ரைட்டில் போகணுன்னு நினைப்பார், ஆனால் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு இருப்பாருங்கிற மாதிரி இவர் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து இவர் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாகவே எல்லா வேலையுமே முடியும். ஸோ அப்படிப்பட்டவர் தான் அந்த முகமது பின் துக்ளக். ஸோ இவர் வந்து தன்னோட ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்து மாற்றுறாரு. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய தேவகிரிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா மும்பை ஏரியா இருக்குல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய தேவகிரிக்கு வந்து தன்னுடைய தலைநகரை மாற்ற விருப்பப்படுறாரு. அந்த தேவகிரியோடைய பேரை வந்து என்னதான் மாற்றுறாருன்னா தௌலதாபாத் அப்படின்னு வந்து
அந்த தேவகிரியினுடைய பெயரை வந்து தௌலதாபாத் அப்படின்னு மாற்றுறாரு. மாற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய கொடூரமான ஒரு சட்டத்தை போடுறாரு. டெல்லியில் எவனும் இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்புங்க, எல்லாம் வந்து நேராக நம்ம தேவகிரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து காலி பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. யாராவது மறைஞ்சிருந்தாலோ அல்லது வந்து வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்கள வந்து கொல்றது, தண்டிக்கிறது, இந்த மாதிரி வந்து கொடூரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போகிறாரு, தேவகிரியை நோக்கி போகிறாரு. இது எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ இருக்க மாதிரி வந்து எங்கேயாவது போகணும்னா உடனே ட்ரெயின் ஏறி இல்லைன்னா வந்து ஃப்ளைட் ஏறி போகிற மாதிரியே கிடையாது. நடைப்பயணம் தான். நடை வண்டியிலையோ அல்லது குதிரையிலையோ தான் வந்து நம்ம பயணிக்கணும். அப்போ 40 நாட்கள் வந்து இந்த நடைப்பயணம் வந்து ஆரம்பிக்கும். இந்த நடைப்பயணத்தில் வர்ற வழியிலே நிறைய பேர் பசினாலையும் பட்டினினாலையும் தாகத்தினாலையும் உடல் சோர்வினாலையும் வந்து நிறைய பேர் இறந்து மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த தேவகிரிக்கே வருவாங்க. அப்படி டில்லி காலியானதை வந்து மொரோக்கோ நாட்டு பயணி, மொரோக்கோலேருந்து வந்து நாட்டு பார்த்த ஒரு பயணி இபின் பதூதா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டில்லி வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனம் போன்ற பகுதியாக காட்சியளிக்குது. அதாவது இவங்க இப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா டில்லியை பார்த்தோம்னா பாலைவனம் மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு பாலைவனம் போல் காட்சியளிக்குது. ஒரு சில எஞ்சிய நபர்களும் வந்து இப்போ சாவமா அப்போ சாவமாங்கிற நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இபின் பதூதா தன்னோட குறிப்புகளில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஆனால் இங்கே போனதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து ஒரு உண்மை புரியுது, இங்கே இருந்தால் நம்மளால் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ண முடியாது, ஸோ இதை வந்து நம்ம பண்ணது தப்புன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த தேவகிரிக்கு போன மக்களை பூரா திரும்ப அடித்து கூட்டு டெல்லிக்கே திரும்ப ஒரு 40 நாள் திரும்பவும் கூட்டு போகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களை பூரா தேவகிரிக்கு கூட்டு வர்றாரு. அப்புறம் அங்கே அந்த தேவகிரி பேரை தௌலதாபாத்துன்னு மாற்றி அங்கேயும் வந்து இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களில் பூரா திரும்ப அடித்து எங்கே கூட்டு போகிறாரு, டெல்லிக்கே கூட்டு போகிறாரு. ஸோ இது மாதிரி முகமது பின் துக்ளக் தன்னுடைய தலைநகரை மாற்றக்கூடிய முதல் தவறை வந்து அவர் வந்து செஞ்சார். அதுக்கடுத்து இவர் என்னென்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பார், வரி வசூல் பண்ணுறதா உணவு தானியங்களாக வரி வசூல் பண்ண உணவு தானிய கொள்முதல் முறை அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்திருப்பார். அந்த அவர் கொண்டு வந்தது வந்து எதுக்காக, ஒருவேளை பஞ்சம் ஏற்பட்டால் மழைப்பொழிவு இல்லாத காரணத்தில் அந்த உணவு தானியங்களை மக்களுக்கு கொடுத்து இதாக வச்சுக்கலாம் அப்படிங்க. இவர் என்ன சொல்லிடுவார்னா, இந்த கட்டாய உணவு தானிய முறையெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் எல்லாமே எனக்கு பணமாக கொடுத்துருங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தத்தையும் பணமாக பொருளை வந்து வாங்கிடுவார். அதாவது விலை பொருளாக வாங்காமல் பணமாக வாங்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரும். அப்போ பஞ்சம் வரும்போது என்னென்னா, இவங்ககிட்ட யார்கிட்டையுமே வந்து அப்போ தான் உணவு தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்கு வந்து உணவு தானிய களஞ்சியங்களோ இருப்பிடமோ அல்லது வந்து கொள்முதலோ இருக்காதுல்ல. ஏன்னா காசாக வாங்கிட்டோம்னா இப்போ உணவு தானியங்கள் இருக்காதுல்ல. அந்த உணவு தானியங்கள் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த விவசாயிகளுக்கு வந்து பயங்கரமான வரிகளை வந்து விதிப்பார். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உணவு தானியங்களாக வசூலித்தா 10 மூட்டைக்கு 5 மூட்டைக்கு 2 மூட்டையை கொடுக்கும்போது தெரியாது. அப்போ என்னன்னா, இந்த உணவு தானியங்களை விற்று வரக்கூடிய காசை எடுத்து அவருக்கு கொடுக்கும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் இவர் இப்போ வந்து எப்படின்னா 2இல் வந்து 3இல் 2 மடங்கு வரைக்கும் இவருடைய வரி வசூல் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த கட்டாய வரி வசூல்னால இந்த நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயத்தை விட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி தோவாப்புன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம அலாவுதீன் கில்ஜி வந்து இந்த தோவா பகுதியில் தான் வந்து மங்கோலிய படைகள் வரும். அலாவுதீன் கில்ஜி அந்த இடத்துல வந்து ஜெயிப்பார். ஸோ அந்த தோவாப்புங்கிற பகுதியில் வந்து இது அளவுக்கு அதிகமான நிலவரி இருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து பயங்கரமான அளவில் வந்து கிளர்ச்சி உண்டாகும். அந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தோவா பகுதியில் வந்து 1332லேருந்து 34 வரைக்கும் பயங்கரமான போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இந்த நிலவரியை உயர்த்தினதுக்கு, இந்த வரியை உயர்த்தினதுக்கு எதிராக வந்து போராடுவாங்க. இவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மிக கொடூரமானவர் இல்லையா, அப்படியே மிக பெரிய அடக்குமுறையை வந்து விவசாயிகள் மேலே உண்டாக்கி அங்கேருந்து முக்கால்வாசி விவசாயிகள் இனிமேல் இந்த விவசாய வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக விவசாயம் விட்டுட்டு போயிடுவாங்க. விவசாயமே பண்ண மாட்டோம்னு விட்டுட்டு போயிடுவாங்க.
ஸோ விவசாயம் பண்ணலைன்னா அது என்ன திரும்ப பஞ்சத்துக்கான வழியைத்தானே உண்டாகும். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெள்ளி நாணயங்கள், செம்பு நாணயங்கள் மாதிரி இவர் வந்து செம்பு நாணயங்களை அடித்து வெளியிடுவார். என்ன பண்ணுவார், செம்பு நாணயங்கள் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி செம்பு நாணயங்களை அடித்து வெளியிடுவார். இப்போ இந்த செம்பு நாணயங்கள்ங்கிறது மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கிறதுனால எல்லாருமே நிறைய செம்பு நாணயங்களை போலியாக அடித்து எல்லாருமே வந்து போலியான நாணயங்களை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ கள்ள நோட்டு எப்போயுமே புழக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த பொருளாதாரம் நலிவடைஞ்சிடும். ஸோ இதே மாதிரி செம்பு நாணயங்கள் கள்ள நாணயங்கள் நிறையா வர்றதுனால இதனுடைய ஒட்டுமொத்தமாக இந்த டெல்லி சுல்தானத்தினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திக்கும். சரி, அப்புறமா தான் இவர் தவற உணர்ந்து ஐயே நம்ம தப்பு அடிச்சிட்டோம், உடனே நம்ம மாற்றுவோம்னு சொல்லி தங்க நாணயங்களை அச்சடிப்பார். அதுக்கு முன்னாடியே தங்க நாணயங்களை அச்சடிச்சிருக்கலாம்ல. ஸோ நிறைய செப்பு நாணயங்கள் அடித்து அதுக்கு ரொம்ப போலி நாணயங்கள் வருதுன்னு சொல்லி அதை மாற்றி தங்க நாணயம் அடிப்பார். இப்போ தங்க நாணயம் அடித்தோன்னே என்ன ஆகும்னா கஜானா மொத்தமும் காலி ஆயிரும். அப்போ ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே வந்து இவருடைய அந்த தவறான முடிவுகளின் காரணமாக நசுக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார். அப்போ என்ன ஆயிரும், செப்பு நாணயங்கள் அடிச்சுட்டு அதை வெளியிடுவார். அது தப்புன்னு நினச்சிட்டு அதை நிறுத்திட்டு தங்க நாணயங்கள் அடிப்பார். தங்க நாணயங்கள் அடித்தோடனே கஜானா காலி ஆயிரும். அதனால் ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் எல்லாமே போய் நாடே வந்து ஒரு மிகப்பெரிய சீரழிவை வந்து சந்திக்கும், மிகப்பெரிய பின்னடைவை வந்து சந்திக்கும். இதெல்லாம் பார்க்க பிடிக்காம ஒவ்வொரு பகுதியில் மாகாணத்துலேயும், ஏன்னா டெல்லி சுல்தானியம் கொஞ்சம் பெருசு இல்லையா, ஸோ ஒவ்வொரு மாகாணமும் என்ன பண்ணணும்னா கிளர்ச்சி உண்டாக்கி நான் இனிமேல் உனக்கு கீழேயே நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசாக மாறிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1335 மதுரை வந்து தனி சுல்தானேட்டாக மாறும். 1346 வங்காளமும் மாறும். அதே மாதிரி 1335 வந்து பாமினி அரசன் வந்து அது வந்து பின்னாடி நம்ம படிப்போம். பாமினி அரசன் முகமது கவான்கிறவர் வந்து அவர் எப்படி தனியாக இந்த இதிலேருந்து தான் பிரிஞ்சு போவார், அலாவுதீன் கில்ஜிலேருந்து பிரிஞ்சு போய் தான் பாமினி சுல்தானேட்டுன்னு தனியாக ஒன்றை வந்து ஆரம்பிப்பார். ஸோ அதை வந்து பாமினி மற்றும் விஜயநகர பேரரசுகள் படிக்கும்போது அதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். அது அவர் என்னென்னா இதிலிருந்து இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி பொருளாதார இதெல்லாம் ஏற்பட்ட காலகட்டத்தில் தான் பாமினி அரசாங்கம்னு ஒன்று உருவாகும். சரிங்களா? சரி, இப்போ இதில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இந்த வேளாண்மை துறையை வந்து தனியாக உருவாக்கி இதுக்கு வந்து திவான் இ அமீர் கோஷின்னு வேளாண் துறையை வந்து தனியாக இதுக்குன்னு உருவாக்குவார். ஆனால் உருவாக்குனாலும் வேளாண் பண்ணக்கூடிய மக்களே வந்து நிலவரியை உயர்த்தினதுனால வேளாண்மை விட்டு போனதுக்கப்புறம் வேளாண் துறையை உண்டாக்கி என்ன பிரயோஜனம்? இதான் அது வந்து எது செய்யணுமோ அந்த நிலவரியை குறைச்சி விவசாயிகளை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தூண்டியிருந்தோம்னா பஞ்சம் ஏற்படாமல் இருந்திருக்கும். இவர் வந்து விவசாயத்தை மேம்படுத்துகிறேன்னு விவசாயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு துறை, அந்த வேளாண்மை துறைக்கு பேர் வந்து திவான் இ அமீர் கோஷின்னு சொல்லக்கூடிய ஒரு வேளாண்மை துறையையும் இவர் வந்து உண்டாக்குவார். ஆனால் அதை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இதனால் ஒட்டுமொத்தமாக இந்த துறையினாலே எந்த பயன்களும் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து முகமது பின் துக்ளக் பற்றின ஒரு வரலாறு. ஸோ அடுத்ததாக நமக்கு பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த முகமது பின் துக்ளக்கு அப்புறமா பெரோசா துக்ளக். ஸோ பெரோசா துக்ளக் வந்து அடுத்த 1300 இதோட முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். 1351 மார்ச் 23 இந்த இப்போ மற்றவங்களுக்குலாம் அந்த டேட் அளவுக்குலாம் இருக்காது, வருஷம் மட்டும்தான் இருக்கும். பட்டு இவருக்கு முகமது பின் துக்ளக் மட்டும் மார்ச் 23 1351 இதில் மட்டும்தான் டேட்டோடு இருக்கும். ஸோ இவருக்கு வந்து டேட்டோட மார்ச் 23 1351 இவர் வந்து இறந்துருப்பார். இவருக்கு அப்புறமா பெரோசா துக்ளக் 1351 1388 வரைக்கும் இவர் வந்து கியாசுதீன், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, கியாசுதீன் துக்ளக் அவருடைய இளைய சகோதரனுடைய மகன்தான் இந்த பெரோசா துக்ளக். இவர் வந்து போர் எல்லாத்தையுமே தவிர்த்துருவார். இந்த போரெல்லாம் வேணாமையா, நம்ம வந்து ஏற்கனவே இங்கே பொருளாதாரம் நலிவடைஞ்சு கிடக்கு, ஸோ எல்லாமே நல்லதாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போரெல்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல திட்டங்களை உருவாக்குறதுக்கும் அதே மாதிரி தன்னுடைய கலை கட்டிடக்கலை இதிலெல்லாம் இருக்கக்கூடிய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுறதுன்னு தான் இந்த பெரோசா துக்ளக்கினுடைய வேலை இருக்கும். ஸோ இவர் வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு
பெரிய போர்லையுமே ஈடுபட்டிருக்க மாட்டார். 1362 மங்கோலியர்கள் திரும்ப படையெடுத்து வருவாங்க. இவர் சிந்து பகுதியின் மீது படையெடுத்து அவர்களை வந்து விரட்டி விடுவார். அப்புறம் இவர் வந்து பெரோசாபாத், ஜான்பூர், ஹிசார், பெராஸ்பூர் அப்படிங்கிற புதிய புதிய நகரங்கள் எல்லாத்தையுமே இவர் உருவாக்கியிருப்பார். முகமது கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய மகன் வந்து இவருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி கொண்டு வருவார். ஆனால் பெரோசாத்துக்களுக்கு அவரையும் போட்டு தள்ளிடுவார். ஸோ 1388 இவர் வந்து இயற்கை மரணம் வந்து அடைஞ்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 1365 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமனி அரசாங்கம்னு ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ வந்து இந்த பாமனி அரசனுடைய இளவரசர் வந்து இவருக்கு வந்து ஒரு அழைப்பு விடுப்பார். பெரோசாத்துக்களுக்கு ஒரு அழைப்பு விடுப்பார். நீங்கள் வந்து தக்கான பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது பாமனி பேரரசு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி மற்றும் அதை சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகள்லாம் நீங்கள் தலையிடணும்னு ஒரு அழைப்பு விடுப்பார். இவர் தான் போருக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதையும் வந்து அவர் வந்து தவிர்த்துட்டு இவர் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, விவசாய கடன்கள் வந்து ரத்து பண்ணியிருப்பார். நீர்ப்பாசனங்களுக்கு வந்து நல்லதாக வந்து நீர்ப்பாசன கால்வாய்கள் வந்து வெட்டி நல்லது பண்ணியிருப்பார். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியோட 30 பழைய தோட்டங்கள், அதாவது தோட்டங்கள்னால் அந்த அழகுக்காக அரண்மனை தோட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த 30 அரண்மனை தோட்டங்கள், அலாவுதீன் கில்ஜியோடைய பழைய 30 தோட்டங்களை வந்து புனரமைச்சிருப்பார். இது இல்லாமல் 1200 புதிய தோட்டங்களை வந்து இவர் உருவாக்கியிருப்பார். ஸோ இவர் வந்து இவருடைய காலத்தில் 2 தான். ஒன்று வந்து தக்கான பிரச்சனையில் தலையிடுங்கன்னு சொல்லி பாமனி இளவரசர் விடுத்த அழைப்பை வந்து நிராகரிச்சிருப்பார். 1362 மட்டும் சிந்து பகுதியின் மீது மட்டும் படையெடுத்திருப்பார். இதுதான் வந்து இவர் இதில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா இவருடைய காலம், அதாவது இவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கடைசி துக்ளக் வம்சத்தினுடைய கடைசி அரசராக வரக்கூடியவர் நசிருதீன் முகமது ஷா. இந்த நசிருதீன் முகமது ஷா அப்படிங்கிறவர் 1394 1412 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இவருடைய காலகட்டத்தில் 1398 இந்த மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய சமர்கண்டை ஆட்சி செஞ்ச தைமூர், இந்த தைமூரும் செங்கிஸ்கானும் நிறைய படையெடுப்புகளை வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த செங்கிஸ்கானும் தைமூரும் இந்த 2 பேருமே வந்து நிறைய விதமான படையெடுப்புகள் வந்து இந்தியா மீது பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 1398 இந்த தைமூர் வந்து டெல்லி சுல்தான் மேலே வந்து படையெடுக்கிறாரு. படையெடுத்து ஜெயிச்சுட்டு இங்கே இருந்த செல்வங்களையோ இல்லை வந்து வேறு எதையுமே அவர் கொண்டு போகல. தன்னுடைய புதிய நகரை நிர்ணயிக்கிறதுக்காக, தனக்குன்னு தனக்கு பிடிச்சமான கட்டிடங்களை உருவாக்குறதுக்காக இங்கேருந்து மனித வளங்களை வந்து சூறையாடிட்டு போவார். மனித வளங்கள்னா மிகச்சிறந்த கட்டிட வடிவமைப்பாளர்கள், சிறந்த வேலையாட்கள், சிறந்த தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள், சிற்ப வேலை செய்யக்கூடியவர்கள், வரையக்கூடியவர்கள், ஓவியர்கள், இது மாதிரி யார் யார் மிகச்சிறந்த கலை நியமிக்க சிறந்த என்ன சொல்கிறது ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்து இவர் கைப்பற்றிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? ஸோ இப்போ இவருக்கு வந்து சூறையாடிட்டார். டெல்லி சுல்தானேட் வந்து செதறிடுச்சு. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதியை தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்போ வந்து அந்த தைமூர் வந்து திரும்பி அவர் ஊருக்கு சமர்கண்டு போகிறப்ப இவர் இருந்து இப்போ இந்தியாவில் வந்து யாராவது ஒருத்தர் ஆட்சி பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவார்னா, கிசர் கான் அப்படிங்கிறவரை வந்து இந்த டெல்லியை வந்து இப்போதைக்கு நீ நிர்ணயிச்சுக்க, நீ வந்து ஆட்சி புரிஞ்சுக்கன்னு சொல்லி அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு இந்த தைமூர் வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ 1300 அவர் வந்து ஒரு துணை ஆட்சியாளர் மாதிரி, டெல்லி சுல்தானேட் வரி கட்டும், அதுக்கு வந்து துணை ஆட்சியாளர் மாதிரி கிசர் கான் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சுட்டு போயிடுவார் தைமூர். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி துக்ளக் வம்சம் 1412 வந்து துக்ளக் வம்சத்தினுடைய அரசர் நசிருதீன் முகமது ஷா இறந்துடுவார். அதுக்கப்புறமா சின்ன சின்ன நிறைய குட்டி குட்டி சமஸ்தானங்களாக உருவாக்கி நிறைய சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம்.
அப்போ இந்த டெல்லி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தைமூரினுடைய அந்த துணை ஆட்சியாளர் பொறுப்பு பெற்ற கிசர்கான் இருக்கார் இல்லையா, அந்த கிசர்கான் வந்து திரும்ப டெல்லி சுல்தானேட்டை கைப்பற்றி அவர் வந்து தன்னுடைய வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது சையது வம்சம். இந்த சையது வம்சம் அப்படிங்கிறது வந்து 1414 1451 வரைக்கும் இதை வந்து யார் தோற்றுவிப்பாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிசர்கான் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து தோற்றுவிப்பார். இவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஸோ அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு அப்புறமா ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம். ஸோ அதோட 1451 இவருக்கு இவங்களுடைய சையது வம்சம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக லோடி வம்சம். இவங்களை பற்றிலாம் பெரிய வரலாறோ இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் அதை பற்றி நம்ம அதிகமாக படிக்கிறது இல்லை. ஸோ அடுத்ததாக லோடி வம்சம் அப்படிங்கும்போது லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பகலால் லோடி. இவர் வந்து பஞ்சாப் பகுதியில் வந்து ஆளுநராக இருந்தவர். எப்போனா கிசர்கான், அதாவது சையது வம்சத்தினுடைய சையது வம்சம் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து பஞ்சாப் மாகாணங்கள் தானே, பஞ்சாப் மாகாணம், அது அப்போ வந்து சிர்கிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிர்கிந்த் அப்படிங்கக்கூடிய பஞ்சாபினுடைய அந்த பகுதியினுடைய ஆளுநராக இருந்தவர் பகலால் மோடி. இது மாதிரி வந்து சையது வம்சம் இதே மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட மன்னர் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மன்னர்கள் மாற மாற ஆட்சியெல்லாம் அதிகாரம்லாம் உடையும் இல்லையா. ஸோ அது மாதிரி இவர் வந்து அடுத்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. ஸோ லோடி வம்சம் அதுக்கப்புறமா தான் தொடங்குது. ஸோ வந்து பகலால் மோடி வந்து லோடி வந்து அடுத்த லோடி வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார். இவருக்கு அப்புறமா சிக்கந்தர் லோடி 1498 ஆட்சி பொறுப்பை வந்து இவர் ஏற்கிறாரு. இவர் 1489 சிக்கந்தர் லோடி, பகலால் லோடிக்கு அப்புறமா சிக்கந்தர் லோடி 1489 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. இவர் தான் வந்து ஆக்ரா, இப்போ இருக்கக்கூடிய ஆக்ராவை கட்டமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் லோடி தான். இவர் தான் வந்து 1504 தன்னுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து மாற்றுறாரு. ஸோ தலைநகரை டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு யார் மாற்றுறதுன்னா சிக்கந்தர் லோடி வந்து மாற்றுறாரு 1504. புரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறமா சிக்கந்தர் லோடி இறந்ததுக்கப்புறம் 1517 சிக்கந்தர் லோடி இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா இப்ராஹிம் லோடி. ஸோ இந்த இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் தான் லோடி வம்சத்தினுடைய கடைசி மன்னர். ஸோ இவரை பற்றி ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகலாயர் அடுத்து வரக்கூடிய இவங்கெல்லாம் துருக்கியர்கள், அடுத்து அரபியர்கள், முகலாயர்களுடைய வருகை, முகலாயர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்றதுக்கு இந்த இப்ராஹிம் லோடி, இந்த முதல் பானிபட் போர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது 1526 முதல் பானிபட் போர் நடக்குது. பானிபட்டுங்கிற இடத்துல நடக்கிறதுனால இந்த முதல் பானிபட் போர். இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் அப்படிங்கக்கூடிய முகலாய அரசருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இதில் வந்து போர் நடக்குது. இதில் வந்து இப்ராஹிம் லோடி தோத்துறாரு. இப்ராஹிம் லோடி தோத்ததுனால 1526 பாபர் ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ இதிலிருந்து என்ன ஆகுதுன்னா 1526 அப்புறமா நமக்கு முகலாயர்களுடைய ஆட்சியானது ஆரம்பமாகுது. புரியுதுங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது பாபரை பற்றி படிக்கும்போது எப்படி இந்த முதலாம் பானிபட் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் அதுக்கு துணை புரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்து நம்ம முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் அந்த டெல்லி சுல்தானேட்டில் இருந்த புத்தகங்கள், யார் யார் வந்து என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அமீர் குஸ்ரோ, அந்த அமீர் குஸ்ரோ அப்படிங்கிறவர் வந்து இந்திய கிளி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து 9 வானங்கள் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காரு. அமீர் குஸ்ரோ 9 வானங்கள். அமீர் ஹசான்கிற வந்து ஃபவாய் துல் ஃபவாத், அப்துல் மாலிக் ஃபுது உல் சலாதீன், பக்ருதீன் ஹவாஸ், ஃப்ராங்கி ஹவாஸ், முகமது சதியா. இதை வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ஓகேவா. சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சையது வம்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அலாவுதீன் ஆலம் ஷான் படித்தோம் இல்லையா, அவர் வந்து இறக்கலை. அவர் என்ன பண்ணிடுவார்னா, டெல்லி சுல்தான் எனக்கு வந்து அரசு உரிமையே வேணாம்,
நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்துக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய அரச பதவியை துறந்துட்டு போய் ஒரு 30 வருஷம் மன நிறைவு, அதாவது சாதாரண குடிமக்களாக ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் 30 வருஷம் யாரு கூடயுமே வந்து, அதாவது அந்த இது போர், மன்னராட்சி இது எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு குடிமகனாக மன நிறைவோடு வாழ்ந்து ஒரு இறந்த ஒரே ஒரு சுல்தான், டெல்லி சுல்தானத்தில் எந்த ஒரு போர் இதுவுமே இல்லாமல் நிம்மதியாக போய் இறந்த ஒரே ஒரு சுல்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அலாவுதீன் ஆலம் ஷா. அதாவது இந்த சைது வம்சத்தை சேர்ந்த அலாவுதீன் ஆலம் ஷா மட்டும்தான் கடைசியாக வந்து இந்த டெல்லி சுல்தானேட்டில் எந்த அரச பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக போய் இறந்தவர். மற்ற எல்லாருமே போட்டி, போர், பஞ்சகம், பொறாமை இதில் தான் இறந்துருப்பாங்க. ஒருத்தர் மட்டும்தான் நிம்மதியாக போய் தன்னுடைய வாழ்நாளை பூரா வந்து நல்லபடியாக கழித்து செத்த ஒரே ஒரு சுல்தான்னா அது அலாவுதீன் ஆலம் ஷா மட்டும்தான். ஸோ இந்த புக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிற முடியும்னு பார்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஷார்ட்கட்ஸ் இல்லை வந்து எப்படி படிக்கலாங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நாங்கள் கொடுத்துட்டேன் என்னென்ன புக்குன்னு. இதை மட்டும் ஏன்னா இது நம்ம பார்க்கும்போது தெரியும், இதை சொல்கிறதுக்கே நமக்கு இதாக இருக்குது. இதை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது சுல்தான்களுடைய கட்டிடக்கலை. யார் யார் வந்து என்னென்ன மாதிரியான கட்டிடங்கள் கட்டினாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சுல்தானுடைய கட்டிடக்கலைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கட்டடங்கள் எல்லாமே இவர்களெல்லாம் பாரசீகர்கள், அதாவது என்ன சொல்லக்கூடியது பெர்சியான்னு சொல்லுவாங்க, பாரசீகத்திலிருந்து வந்தவங்க. ஸோ பாரசீகத்தினுடைய கட்டிடக்கலையும் இந்தியாவினுடைய கட்டிடக்கலையும் இணைச்சி இந்தோ சாராசனிக் கலை வடிவம் அப்படிங்கிற பேரில் தான் இவங்க கட்டிடங்கள் கட்டுவாங்க. அதாவது என்னென்னா இவங்க கட்டிடங்கள் எல்லாமே வந்து பாரசீக வடிவிலையும் அதில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள், வேலைப்பாடு எல்லாமே வந்து இந்திய வடிவிலையும் இந்தியாவினுடைய அமைப்பிலையும் இருக்கும். இது ரெண்டையும் கலந்து இவங்க கட்டிடக்கூடியதுக்கு வந்து இந்தோ சாராசனிக் கலை வடிவம் அப்படின்னு பேர். கலைக்கு இந்த இது வந்து எது எதெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னா குதுப் மினார், அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி. இந்த குவத்துல் இஸ்லாம் மசூதி தான் வந்து இருக்கிறதுலே இந்தியாவிலே மிக பழமையான மசூதினா குவத் உல் இஸ்லாம் மசூதி தான் இருக்கிறதுலே பழமையான மசூதி. அதுக்கடுத்து இல்டுமிஸு, பால்பனுடைய கல்லறைகள், தௌலதாபாத், புரசாபாத் எல்லாமே வந்து இந்த இந்தோ சாராசானிக் கலை வடிவத்துக்கான எடுத்துக்காட்டுகள். அதுக்கடுத்து இவங்களை பற்றி என்னென்ன மாதிரியான சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அல் ஃபருனி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கக்கூடிய தாரிக் அல் ஹிந்த், இதுவும் புக்ஸு தான். ஸோ அவங்க என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தாரிக் அல் ஹிந்த், அல் பெருனி எழுதியிருக்கக்கூடிய தாரிக் அல் ஹிந்து. இது வந்து இந்திய தத்துவ ஞானமும் மதமும் பற்றியது. இது எழுதியது வந்து அரபு மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மொழி கையாளப்பட்டிருக்கும். ஒன்று அரபு மொழி, இன்னொன்று வந்து பாரசீக மொழி. ஸோ வந்து இந்த அல் ஃபருனி எழுதிய தாரிக் அல் ஹிந்த் வந்து அரபு மொழியில் இருக்கும், சரிங்களா. அது மின்ஹஜ் உஸ் சிராஜ் அவர் எழுதினிய தபகத் இ நஸ்ரி, இது வந்து உலக இஸ்லாமிய வரலாறு, இதுவும் அரபு மொழியில் இருக்கும், சரிங்களா. அடுத்து ஜியாவுத்தீன் பரணி அப்படிங்கிறவர் வந்து தாரிக் இ ஃபெரோசா துக்ளக் வரைக்கும் இருக்கக்கூடிய டில்லி சுல்தானுடைய வரலாறு. இதை தழுவி இந்த தாரிக் இ ஃபெரோசா தழுவி சம்சி சிராஜ் அகில் அப்படிங்கிறவரும் இதே மாதிரி வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். அமீர் குஸ்ரு வந்து ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகளை பற்றி மிப்தா உல்ஃபுதூக் அப்படின்னும், அலாவுதீன் கில்ஜியினுடைய வெற்றிகளை பற்றி கசைன் உல்ஃபுது அப்படிங்கிற புக்கையும் எழுதியிருப்பார். அமீர் குஸ்ரு வேறு என்ன எழுதியிருப்பார், 9 வானங்கள் அப்படிங்கிற புக்கையும் வந்து அவர் எழுதியிருப்பார், சரிங்களா. ஸோ இவர் என்ன இதிலலாம் பாரசீக மொழியில் எழுதியிருப்பார். அடுத்து துக்ளக்நாமா அப்படிங்கிறது துக்ளக்கினுடைய வம்ச வரலாறை பற்றி பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஓரளவு பார்த்துக்குங்க. இதெல்லாம் புக்ஸின் பேர் தான். பாரசீக உரைநடையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாவுத்தீன் பரணி தான். அதுக்கடுத்து சூபியிசம் அப்படிங்கிறது இந்த டெல்லி சுல்தான்கள், அதாவது முஸ்லீம்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு வகையான பிரிவு பேர் தான் சூபியிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி, இன்னொன்று வந்து சிஸ்டின் வந்து 2 விதமான
சூபிசம் வந்து ஒன்று வளரும். ஒன்று வந்து முல்தானில் இருந்து, அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தானில் இருந்து சுக்ரவார்டி அப்படிங்கிறதும், சிஸ்டி அப்படிங்கிறது டெல்லியில் இருந்தும் இந்த சூபிசங்கிறது முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு இறை நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து முஸ்லீம்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியது தான். இப்போ நம்ம இதில் சைவம், வைணவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுவும் வந்து பிரிவுகள் தான். ஸோ இதில் வந்து அந்த சிஸ்டியினுடைய துறவி ஹெய்க் நிசாமுதீன் அப்படிங்கிறவர் வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்த துறவிகள். ஹெய்க் நிசாமுதீன், ஜலாலுதீன் ரூமி, அஹ்மதுர் ரஹ்மான் ஜமி, இவங்கெல்லாம் வந்து சூபியசத்தில் வாழ்ந்த, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த துறவிகள். அடுத்து கட்டிடக்கலை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவத்துல் இஸ்லாம் மசூதி, இதை கட்டினவர் வந்து குத்புதீன் ஐபக். அடுத்து அத்கைதீன் சோப்ரா மசூதி, இதுவும் குத்புதீன் ஐபக் தான். அடுத்து அலை தெர்வசா அலாவுதீன் கில்ஜி. துக்லாபாத், இந்த துக்லாபாத்துங்கிறது வந்து துக்லாபாத்தில் இருக்கக்கூடிய செயற்கை ஏரிங்கிறது மிக பிரபலமானது. இதை வந்து கேசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் கட்டியிருப்பாங்க. அடுத்து பெரோசா துக்ளக் வந்து உல்லாச விடுதி, அதாவது ஹவுஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவர் கட்டியிருப்பார். அது இல்லாமல் இசை அப்படிங்கும்போது ரபாப், சாரங்கி அப்படிங்கிற இசைக்கருவிகள் இவங்க வச்சுருந்தாங்க. இந்திய இசை அனைத்து இசைகளையும் விட மேம்பட்டது அப்படின்னு வந்து அமீர் குஸ்ரு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்திய இசை அனைத்து இசைகளையும் விட மேம்பட்டதுன்னு யார் சொன்னதுன்னா அமீர் குஸ்ரு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பிர் போதான் அப்படிங்கக்கூடிய இசைக்கலைஞர் இருந்திருப்பார். ராக் தர்பான், இந்த ராக் தர்பான் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத நூல். நம்ம ஏற்கனவே புக்ஸ் வந்து படித்தோம் இல்லையா, அதில் ராக் தர்பான் யார் எழுதுனதுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ராக் தர்பான் அப்படிங்கிறது ஒரு புக்கு. இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் புக்ஸ் நடத்தும் போது ஒரு இடத்துல பார்த்துருப்போம். அது ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், ராக் தர்பான் யார் எழுதுனதுன்னு. ஸோ இது ஒரு சமஸ்கிருத நூல். இது வந்து எதுக்கான இசைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சமஸ்கிருத நூல் தான் இந்த ராக் தர்பான். இது வந்து அடுத்ததாக வந்து கல்வெட்டுகள், என்னென்ன மாதிரியான கல்வெட்டுகள் இருக்குன்னு பார்த்தா, டெல்லியில் 1276 பால்பன் காலத்தில் சமஸ்கிருத கல்வெட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா பாலம் பவேலி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அடுத்து காஷ்மீர் அரசனுடைய வரலாறு. அடுத்து பிர்தௌசி அப்படிங்கிறது வந்து ஷானாமா, இதெல்லாம் வந்து புக்ஸினுடைய பேர்கள் தான். ஸோ ஓரளவு நீங்கள் படிச்சுட்டே இல்லை, இந்த டெல்லி சுல்தானேட்டில் ஓரளவு இந்த புக்ஸினுடைய பேர்கள் வரும். அடுத்து இந்த கட்டிடக்கலை, இந்த இதெல்லாம் கட்டினது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது வரும். அதுக்கப்புறமா குதுப் மினாருடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 216 மீட்டர். ஸோ இவ்வளோ தான் வந்து டெல்லி சுல்தானேட்டு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால் படிக்க முடியாது. வி டோன்ட் ஹேவ் டைம், நம்மகிட்ட டைம் கிடையாது. இருக்கக்கூடிய நாட்களை வந்து எல்லாருமே கொஞ்சம் சிறப்பாக வந்து படிக்க ஆரம்பிங்க. இது இல்லாமல் மேக்ஸிமம் அடுத்து ஒரு 2 வீக்குள்ளே ஒவ்வொன்றையும் முடிக்க நானும் ட்ரை பண்ணுறேன். அடுத்து நம்ம சர்வேயும் வந்து அடுத்து போட இடையில டைம் கிடைக்க போட நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதோட டெல்லி சுல்தானேட் முடிஞ்சு அடுத்ததாக வந்து முகலாயர்கள் பற்றி பார்ப்போம். அடுத்து முகலாயர்கள். ஸோ முதல்ல துருக்கியர்கள், அதாவது டெல்லி சுல்தானேட் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம முகலாயர்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முகலாயர்கள் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அவங்க எவ்வளோ நாள், அதாவது அடுத்து ஆங்கிலேயர்கள் போகிற வரைக்கும், ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் அந்த என்ன சொல்லக்கூடியது முகலாயர்களுடைய ஆட்சி வந்து எவ்வளோ காலம் நீண்டுச்சு, யார் யாரெல்லாம் இதில் ஆட்சி புரிஞ்சாங்க, அவங்களுடைய கட்டிடக்கலை, இதெல்லாம் வந்து நம்ம இந்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ முகலாயர்கள் அப்படிங்கும்போது முகலாயர்களில் முதலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ டெல்லி சுல்தானேட்டில் கடைசியாக வந்தது யாருன்னா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டு முதல்ல இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச பாபர். ஸோ பாபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பிப்ரவரி 14 லவர்ஸ் டே அன்னைக்கு பிறந்திருக்காரு. பிப்ரவரி 14 1483 பிறந்தவர். ஸோ 1483 பிப்ரவரி 14ஆம் தேதி பாபர் வந்து பிறந்திருப்பார். இவர் 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டு இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை வந்து நிறுவனர். ஸோ இந்த பாபருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல
2 விதமான படை வந்து பார்த்தோம். ஒண்ணு வந்து தைமூர்ன்னு சொல்லக்கூடிய கிசர்கண்ட் பகுதியை மத்திய தரைக்கடல் ஆசியால கிசர்கண்ட் பகுதியை சமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய தைமூர் அப்படிங்கிறவரை பார்த்தோம். மங்கோலியர்கள் இருக்கக்கூடிய செங்கிஸ்கான் அப்படிங்கிறவரை பார்த்தோம். ஸோ இது 2யும் கலந்து உருவாக்குனது அந்த பாபர். பாபர் பார்த்தீங்கன்னா அம்மா வழியில் வந்து தைமூருடைய இருக்கு இல்லையா, தைமூருடைய அந்த வம்சத்தில் பிறந்தவங்க தான் அவங்களுடைய அம்மா வழி தாத்தா. அப்பா வழி தாத்தா. அம்மா வழி தாத்தா தான் வந்து மங்கோலியர்கள், அதாவது வந்து செங்கிஸ்கானினுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க. செங்கிஸ்கானினுடைய 13வது தலைமுறை பேரன் தான் பாபர். ஸோ செங்கிஸ்கானினுடைய 13வது தலைமுறை பேரன் தான் வந்து பாபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு வந்து இப்போ எப்படின்னா செங்கிஸ்கான் பரம்பரையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து தான் இறக்கும்போது இல்லை வந்து தான் இறக்குறதுக்கு முன்னாடியே அடுத்த மன்னரை நியமிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதே வழிவகையில் இப்போ இவருக்கும் வந்து இவரோட 12 வயசில் பர்கானா அப்படிங்கிற இடத்த ஆட்சி செய்கிறதுக்கான பொறுப்பு வந்து பாபருக்கு வந்து கிடைக்குது. ஸோ 12 வயசுலேயே வந்து பர்கானாங்கிற இடத்த பாபர் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறமா காபூல், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் பகுதியை வந்து ஆட்சி செய்கிறாரு. ஸோ இவருடைய உண்மையான பேருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையினுடைய காவலர் அப்படின்னு பேர். ஸோ பாபருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன். அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் காவலர் அப்படின்னு அர்த்தம். இவர் 1505 எப்படியாவது இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு காபூலுக்கும் டெல்லிக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும், டெல்லியை வந்து அவர் அடையலை, டெல்லிக்கும் காபூல் ஆட்சி செய்கிறார் இல்லையா, ஸோ டெல்லிக்கும் காபூலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிந்து பகுதிகள், இந்த பாகிஸ்தானுடைய பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளை மட்டும் இவர் ஆட்சி செய்கிறாரு. அவர் ஆட்சி புரிஞ்சுக்கக்கூடிய சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த என்ன சொல்கிறது, இப்ராஹிம் லோடி. ஸோ அதில் வந்து ஒரு பேரை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தௌலத் கான்னு ஒருத்தர் வந்து இப்ராஹிம் லோடிகிட்ட வேலை வைப்பார். அவர் இதேமாரி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவார். அவரை வந்து இப்ராஹிம் லோடி போட்டு தள்ளிடுவார். ஸோ அந்த தௌலத் கானுடைய மகன் வந்து திலாவர் கானும், அதுக்கப்புறம் வந்து அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ராஹிம் லோடி, அவருடைய மாமனார் வந்து இப்ராஹிம் லோடியினுடைய மாமனார் ஆலம் கான் அப்படிங்கிறவரும், அதுக்கடுத்து லோடியினுடைய சகோதரர் முகமது லோடி, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பாபரை வந்து கூப்பிடுவாங்க. பாபரை போய் கூப்பிட்டு வருவாங்க. எதுக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னா, இவரை வந்து எப்படியாவது ஒழிச்சிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக போய் இவங்க கூப்பிடுவாங்க. இவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆயிடும். அது என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து சூழ்ச்சி மூலமாக பாபரை வர சொல்லி பாபர் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்சி அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு அவர் திரும்ப போயிடுவார்னு நினச்சவங்க. அதனால போய் இவங்க எல்லாருமே பாபரை சந்தித்து போருக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி போருக்கு வந்த பாபர் தான் 1526 முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை வீழ்த்திட்டு இவங்க எல்லாருமே திரும்ப ஆட்சி அதிகாரம்லாம் கொடுக்கப்படல. அங்கங்கே சின்ன சின்ன பகுதிகளை கொடுத்து ஆளுநர் மாதிரி நியமித்து விட்டாங்க. அவ்வளோதான். ஸோ புரியுதா? ஸோ இவங்க வந்து என்ன நினச்சவங்கன்னா, இந்த நம்ம ஆட்சி அதிகாரம்லாம் நமக்கு வந்துடும் நினச்சி இவங்களை கூப்பிட்டு வந்தது. பட் அது எதுவுமே நடக்கலை. ஸோ இப்படி தான் வந்து பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தன்னுடைய 1526 தன்னுடைய முதல் இந்திய ஆட்சியை வந்து நிறுவுறார். இவர் வந்ததுலேருந்தே எல்லாமே போர்கள் தான். இவர் ஆட்சி புரிஞ்சது மொத்தமே 4 வருஷம் தான். 1526 டு 1530 வரைக்கும் தான். 4 வருஷத்தில் 4 விதமான 1526 முதலாம் பானிபட் போர், அடுத்து 1527 அடுத்த வருஷம் 1527 கான்வா போர். இந்த கான்வா போரில் ராணா சங்கா அப்படிங்கிறவருடைய போட்டி போடுறாரு. ஸோ அந்த ராணா சங்கா யாருன்னா, ராஜபுத்திரர்கள் நம்ம படிச்சுருவோம்ல, அந்த ராஜபுத்திரனுடைய ஒரு தலைவன் தான் அந்த ராணா சங்கா. அவரோட போட்டி போட்டு இவர் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ கான்வா போரில் 1527 பாபர் வந்து வெற்றி பெறாரு. அது இல்லாமல் சந்தேரி போர் அடுத்த வருஷமே 1528 சந்தேரி போர். இது சந்தேரி மன்னர் மேதினி ராய் அப்படிங்கிறவருடைய போர். அந்த மேதினி ராய்ங்கிறவங்களுடைய போர் போடுறாரு. அதுலேயும் பாபர் வந்து ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா காக்ரா போர் 1529
காக்ரா போர் வருது. இது வந்து வங்காளம், பீகார் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்கானிய மன்னர்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானியர்கள் வேறு, பாரசீகர்கள் வேறு, முகலாயர்கள் வேறு. ஆனால் எல்லாமே முஸ்லீம் தான், ஆனால் எல்லாருமே தனித்தனியான நபர்கள். ஸோ ஆப்கானிய மன்னர்கள் அப்படின்னா அவங்க தனி, துருக்கிய அல்லது வந்து பாரசீக மன்னர்கள்னால் அவங்க தனி, முகலாயர்கள் அப்படிங்கும்போது அவங்களும் தனி. ஸோ 3 பேருமே வேறு வேறு இதை சேர்ந்தவங்க, இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் எல்லாருமே வழி பின்பற்றின வழி தான் இஸ்லாமிய ஒழிய எல்லாரும் வேறு வேறு இனங்களை சேர்ந்தவர்கள். புரியுதா? அதனால தான் வேறு வேறு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்கானிய மன்னர்களை வந்து காக்ரா போரில் வந்து 1529 ஜெயிக்கிறார். யாருக்குன்னா அந்த முகமது லோடியும் அவருடைய மருமகன் வந்து சுல்தான் நௌருத் ஷா. வங்காளம், பீகார் ஆட்சி பண்ணி கூட்டிருந்த முகமது லோடி. இந்த முகமது லோடி யாருன்னு தெரியுதா? இவர் தான் போய் கூட்டு வந்தவர். லோடியோடைய சகோதரர் இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர் முகமது லோடியைத்தான் திரும்ப இவரே வந்து ஆட்சி அதிகாரத்தில், அதாவது அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்காளம், பீகார் பகுதியில் மட்டும் நீ ஆளுநராக இருந்துக்கான்னு விட்டுருப்பார். ஸோ அங்கே போய் திரும்ப காக்ரா போரில் அவங்கள போரிட்டு இவர் ஜெயிப்பார். ஸோ 1526 வந்து ஆட்சி நிறுவுறாரு. 27 கானாப்பூர், ராணா சங்கவுடா வெற்றி. அடுத்து சந்தேரி போர் 1528, சந்தேரி மன்னர் மேதினி ராய் கூட, அதுலேயும் பாபர் வெற்றி. அடுத்து காக்ரா போர் 1529, இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர் முகமது லோடியோட, அதுலேயும் வெற்றி. அடுத்ததாக 1530 இவர் இறந்து போகிறார். ஸோ இந்த 4 வருஷத்தில் அவர் 4 விதமான போரை பார்க்குறாரு, கடைசியாக இறந்து போகிறாரு. அவ்வளோதான். ஆனால் வந்து ஆட்சியை நிறுவனது யாருன்னா பாபர் தான். புரியுதுங்களா? ஸோ இவர் வந்து துசுக்கி இ பாபரி அப்படிங்கிறது வந்து இவருடைய சுயசரிதை. ஸோ இந்த சுயசரிதை வந்து பார்த்திங்கன்னா பாபர் நாமா அப்படிங்கிற பேர்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இவருடைய மகன், எப்பயுமே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த செங்கிஸ்கான் இவங்களாம் அந்த தைமூருடைய வழி எல்லாமே தன்னுடைய அடுத்த அரசரை அறிவிச்சுட்டு தான் போவாங்கன்னு. ஸோ இவர் வந்து தன்னுடைய விருப்பமான மகனான ஹிமாயூனை வந்து நீ அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்க முன்னாடியே சொல்லிடுவார். அப்போ இறந்ததுக்கப்புறமா உடனே வந்து ஹிமாயூன் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். இவர் வந்து அதிர்ஷ்டம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி இந்த ஹிமாயூன் அப்படிங்கிற பேருக்கு என்னன்னா அதிர்ஷ்டம் மிக்கவர்னு பேர். ஆனால் இவருக்கு வந்து அதிர்ஷ்டமே இருக்காது. ஏன்னா அதிர்ஷ்டமே இல்லாமல் எப்பயுமே போர், சண்டை, சச்சரவுன்னே இருப்பார். அந்த ஹிமாயூனுடைய சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்காரி, ஹிண்டால், கம்ரான் அப்படின்னு 3 விதமான சகோதரர்கள் இருப்பார். இவங்க மற்றவங்க மாதிரிலாம் இல்லை. இந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பகுதியை கொடுத்து, இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை போய் ஆட்சி பண்ணிக்கோங்க, என்னோட ஆட்சி பகுதியில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆட்சி பகுதியை கொடுத்துட்டு இவர் வந்து தனியாக வந்து இதை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். முகலாயர் ஆட்சி வந்து டெல்லியில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். 1532 தௌராங்கிற இடத்துல ஆப்கானிஸ்தர்களோட போர் புரிஞ்சு இவர் வந்து வெற்றி பெறுவார். அதுக்கடுத்து இவருக்கு 1539 ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவனுடைய போரில் வந்து போட்டி போடுவாங்க. அதில் ஷெர்ஷா சூரி வந்து ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறமா கன்னோசி போர் 1540 நடக்கும். அதுலேயும் ஷெர்ஷா சூரியோடு தான் போட்டி போடுவார். அதுலேயும் வந்து படுதோல்வியை சந்திப்பாங்க. ஸோ முகலாயர் படை ஷெர்ஷா சூரி, இந்த ஷெர்ஷா சூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானியர். இந்த ஷெர்ஷா சூரிக்கிட்ட 2 தடவையுமே, முதல்ல வந்து இவர் நேரடியாக ஹிமாயூன் வந்து 1500, அதாவது சவுசா போருக்கு வந்து இவர் நேரடியாக போக மாட்டார். இவருடைய படைகள் தான் போகும். இவருடைய படைகள் தோல்வியை தரும். அடுத்து அந்த தோல்வியை தவிர்க்கிறதுக்காக திரும்ப இவரே போவார். அப்போ போகும்போது தான் திரும்பவும் கன்னௌசி போரில் ஒட்டுமொத்தமாக முகலாயத்தினுடைய இந்த அரசு வந்து மொத்தமாக யார்கிட்ட போயிடும்னா ஷெர்ஷா சூரிக்கிட்ட போயிடும். ஸோ ஷெர்ஷா சூரிங்கிறவர் வந்து என்னென்னா முகலாயர்லேயே இவர் வந்து பாபரினுடைய வழி தோன்றலில் இவர் வந்து ஆப்கான்லேருந்து வந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஆட்சி பண்ணுவார். ஸோ அந்த ஷெர்ஷா சூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பரினுடைய முன்னோடி. மிகச்சிறந்த நலத்திட்டங்கள், நிறைய திட்டங்கள், இப்போ இருக்கக்கூடிய நிறைய முன்னோடியான திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த ஷெர்ஷா சூரிங்கிறவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்ததான், ஸோ இந்த 2ஐயும் மறந்துடாதீங்க. ஸோ ஹிமாயூனுடைய காலத்தில் 2 போர் தான். ஒன்று சவுசா போர், இன்னொன்று கன்னௌசி போர்.
ஏற்கனவே பாபர் பற்றி பார்த்துட்டோம். இந்த சௌசாப்பூருங்கிற 1539, கன்னௌசி 1540 ரெண்டுமே ஷெர்ஷா சூரியோட தான். ரெண்டுலுமே முகலாய படை தோக்குது. சரியா? ஸோ ஷெர்ஷா சூரி 1540 என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாரு. அவர் வந்து சூர் வம்சம், அதாவது ஆப்கானியத்தை சேர்ந்த சூரின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சூர் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் வந்து மிகச்சிறந்த போர் வீரர் மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த திறமையாளர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிகச்சிறந்த திறமையாளர். இவர் தான் வந்து காபூல்லேருந்து அப்போ இருந்த காபூல்லேருந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிட்டகாங்கிறது பங்களாதேஷில் இருக்குது, காபூலுங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிக நீளமான கிராண்ட் ட்ராங்க் சிலை, அதாவது சாலை, அதாவது கிராண்ட் ட்ராங்க் சாலைனா இப்போ நம்ம என்ஹெச்னு சொல்கிறோம் இல்லையா, அதை முதல்ல யார் போட்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் போட்டிருக்காரு, இந்த ஷெர்ஷா சூரி தான். அதுவும் மிக நீளமான ஒரு என்ஹெச். எங்கேருந்து? காபூல்லேருந்து, காபூலுங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்குது, காபூல்லேருந்து பங்களாதேஷ் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மிக நீளமான ஒரு கிராண்ட் ட்ராங்க் சாலையை வந்து இவருடைய காலத்தில் தான் வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய வரி வசூலிக்கக்கூடிய திறமையாக இருக்கட்டும், நில வருவாய் அதிகரிக்கிறத திறமையாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தை மேம்படுத்தக்கூடிய திறமையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவரை பார்த்து தான், இவருடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் பார்த்து தான் அக்பர் என்ன பண்ணுவார்னா, அடுத்து வரக்கூடிய அக்பர் இவருடைய அத்தனை திட்டங்களையுமே வந்து அவரும் வந்து செயல்படுத்தணும்னு நினைப்பார். அப்போ அக்பரினுடைய முன்னோடியாக யாரை நினைப்பார்னா இந்த ஷெர்ஷா சூரியை தான் நினைப்பார். ஸோ ஷெர்ஷா சூரிங்கிறவர் வந்து ஒரு மிகச்சிறந்த திறமையாளர் தான். ஆனால் வந்து இவர் வந்து ஒரு ஆப்கானியர். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் விவசாய சீர்திருத்தங்கள், நீர்ப்பாசன அமைப்புகள் எல்லாமே இவர் வந்து நல்ல முறையில் வந்து ஆட்சி அமைப்பார். இவருக்கு அப்புறமா இஸ்லாம் ஷா அப்படிங்கிறவர் வந்து 1553 வரைக்கும் இந்த ஆப்கானியனுடைய இந்த ஷெர்ஷா சூரியினுடைய அந்த வழிமுறையினுடைய ஆட்சி தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து 1545 இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா ஒரு 8 வருஷத்துக்கு இவருக்கு அப்புறமா இஸ்லாம் ஷான்னு ஒருத்தர், ஷெர்ஷா சூரிக்கு அப்புறமா இஸ்லாம் ஷான்னு ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணுவார். அப்புறம் எங்கேயோ போன ஹுமாயூன் திரும்பவும் வருவார். திரும்பவும் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ஷெர்ஷா சூரியினுடைய மகனோடு போட்டி போட்டு அவர் வந்து மீண்டும் டெல்லி முகலாயர்களுடைய ஆட்சியை மீண்டும் வந்து ஹுமாயூன் வந்து 1556 மீண்டும் வந்து ஆட்சி அமைப்பார். இவர் வந்து 1556 நூலகத்துக்கு படிக்க போகும்போது மாடி படிக்கட்டிலேருந்து இடறி விழுந்து இறந்து போவார். ரொம்ப 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 அதிர்ஷ்டமிக்கவர்னு இவருக்கு பேர். ஆனால் மிக 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 துரதிர்ஷ்டசாலினா அது ஹுமாயூன் தான். அப்போ தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சோன்னே ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிடுவார். ஸோ அவருக்கு அப்புறமா வந்து ஒரு நிமிஷம். ஸோ இறந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஷெர்ஷா சூரியினுடைய அந்த படைத்தளபதி, அதான் அவனுடைய மகனுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய ஹெமு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா டெல்லி சுல்தானத்தை கைப்பற்றுவார். அப்போ அக்பருங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசு பையனாக இருப்பார். ஸோ அந்த அக்பர்கிட்ட தான் வந்து அரியணை இருக்கும். பட் அவர் சின்ன வயசாக இருக்கிறதுனால பைரம் கான் அவருடைய பாதுகாவலர்கிட்ட அவர் வந்து பாதுகாவலர் பொறுப்பில் இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்கன் படைத்தளபதி வந்து டெல்லி டெல்லியை வந்து கைப்பற்றாரு. ஸோ அந்த கைப்பற்றும் போது 2ஆம் பானிபட் போர். ஸோ முதல் பானிபட் போரில் பாபர் ஆட்சி அமைச்சார். ஸோ 2ஆம் பானிபட் போரில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அக்பர் வந்து சண்டை ஓடல, ஏன்னா அக்பர் சின்ன பையன். ஸோ அவருக்கு பதிலாக பைரம் கானும் ஹெமு அப்படிங்கிறவருடைய சண்டை நடக்குது. இதில் வந்து பைரம் கான் வந்து ஜெயிச்சிடுறாரு. அந்த ஹெமுங்கிறவர் வந்து தோற்று போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அக்பரை வந்து இவர் வந்து அதாவது வந்து அக்பர் சின்ன பையன், பைரம் கான் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்காரா. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போகும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அக்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் பைரம் கானை போட்டு தள்ளிட்டு அவர் வந்து முழு சுதந்திரமான ஒரு மனுஷனாக ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுகிறார். ஸோ முதல் பானிபட் போர் பாருங்களேன்,
பானிபட் போர்னு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தும் ஒரு 3வது பானிபட் போர் வேறு வரும். சரிங்களா? ஸோ அது வந்து அடுத்து நம்ம மராத்தாஸ் படிக்கும்போது அதையும் படிப்போம். ஸோ இந்த பானிபட்டுங்கிற இடத்துல அத்தனை விதமான போர்கள் நடந்திருக்கு. ஸோ 2ஆம் பானிபட் போர் வந்து யாருக்குன்னா பைரம் கான் கெமு விசஸ் கெமு. ஜெயிச்சது யாருன்னா பைரம் கான். ஸோ பைரம் கான் ஜெயித்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அக்பர் தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா அக்பரினுடைய தூண்டுதலின் பேரில் பைரம் கான் கொல்லப்படுவார். கொல்லப்பட்டதுக்கப்புறமா அக்பர் வந்து முழுமையாக வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இவர் வந்து மிகச்சிறந்த அதாவது இவங்களுடைய சந்ததியிலே வந்து எப்பயும் வர்ற மாதிரி போர் மற்றும் விரிவாக்க கொள்கை, எப்போ பார்த்தாலும் சண்டை விட்டு தன்னுடைய ராஜ்யத்தை பெருசாக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் தான் இந்த அக்பர். இவர் வந்து மாலவா பீடபூமி இது மாதிரி நிறைய இடங்களை வந்து கைப்பற்றுவார். மத்திய இந்தியாவில் வந்து ராணி துர்காதேவியை வீழ்த்துவார். அதுக்கடுத்து ராணிசந்த் பீவின்னு அகமது நகரில் போர் புரிவார். ஸோ ராணிசந்த் பீவி அப்படிங்கிறவங்க வந்து அகமது நகரில் ராணிசந்த் பீவியோட போர் புரிவார். அந்த ராணிசந்த் பீவியினுடைய வீரத்தை பார்த்து மெச்சி, அதாவது வீரம்தான் தன் எதிரியும் வந்து மெச்சும்படியான புகழை உண்டாக்கும்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த ராணி சாந்த் பீவியினுடைய அந்த வீரத்தை மெச்சி அக்பர் என்ன பண்ணிடுவார்னா அவங்களோட சமாதான உடன்படிக்கை போட்டுக்கிடுவார். புரியுதுங்களா? ஸோ பெரிய வீரர் தான், இருந்தாலும் அவங்க தன்னை விட தன்னுடைய எதிராளியினுடைய வீரத்தை பார்த்து அவங்களோட அதுக்காக பயந்துட்டார்னு அர்த்தம் இல்லை. ஸோ இதை வந்து வீரனுக்கு வீரன் எப்பயுமே ஒரு ஈக்குவல் இது இருக்கும் இல்லையா? அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த ராணி சந்த் பீவிங்கிறவங்க கூட மட்டும் சமாதான உடன்படிக்கை போட்டுக்கிடுவார். மற்றவங்க எல்லாரோடையுமே போர் தான். மேவாரில் வந்து ராஜபுத்திரர்களுடைய தலைவராக இருந்த ராணா உதய்சிங் அவரோட இதே மாதிரி போர் நடக்கும். 1568 சித்தூர்லேயும் 1569 ரந்தம்பூர்லேயும் வந்து போர் நடந்து அதுலேயும் இவங்க ஜெயிப்பாங்க. இப்படி முகலாய ஆட்சியை வந்து அதிகமாக விரிவாக்கம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான். நீங்கள் அக்பருடைய காலத்தில் வந்து முகலாய பேரரசுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே கைப்பற்றியிருப்பார் அக்பர். ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். இப்போ அக்பருடைய காலத்திலாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1576 கல்டிகாட் போர். இந்த கல்டிகாட் போருங்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ராணா உதய்சிங்கினுடைய மகனான ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் தான் கல்டிகாட் போரில் நடக்கும். அங்கேயும் அக்பர் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இந்த போர்லேயும் வெற்றி பெறுவார். இது மாதிரி தொடர்ந்து போராக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தன்னுடைய பாதையவே மாற்றிக்கிடுவார். எப்போ பார்த்தாலும் போராக வன்முறையாகவே ரத்தமாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இதெல்லாம் வந்து அப்புறமா மாற்றிக்கிடுவார். அவர் வந்து வெளிநாட்டு வர்த்தகம் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிப்பார். பீகார் மற்றும் ஒரிசாவை வந்து கைப்பற்றுவார். இந்த பீகார் மற்றும் ஒரிசாவை கைப்பற்றினதுனால கடல்வழி வாணிபம் வர்த்தகம் செய்வதற்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைப்பார். இந்தியா முழுவதுமே முகலாய ஆட்சியை பரப்பியவர் வந்து இவர் தான். ஆல்மோஸ்ட் இந்தியா, ஆனால் கீழே வந்து நமக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகள் மட்டும் அப்போதைக்கு வந்து இவரால் கைப்பற்ற முடியாது. தென்பகுதிகள் தவிர மற்ற எல்லாத்தையுமே மேக்சிமம் இவர் வந்து பிடிச்சிருப்பார். இவர் இறந்த பின்பு சிக்கந்தராவில் வந்து இவருடைய உடலானது அடக்கப்பட்டது. அப்போ இவருடைய உடல் வந்து சிக்கந்தரா அப்படிங்கிற இடத்துல வந்து அடக்கப்பட்டுச்சு. ஸோ இவர் வந்து இவருடைய கொள்கை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மதச்சார்பற்ற நபர் தான். இவர் வந்து ராஜபுத்திர அரசர்கள்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தா ராணா பிரதாப் சிங் உதய் சிங்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ராஜபுத்திரர்களுடைய சின்ன சின்ன அரசர்கள் நிறைய சிற்றரசுகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இவருக்கு கீழே இவருக்கும் வந்து நிறைய ராஜபுத்திர அரசர்கள் இவருக்கு கீழேயும் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ராஜபுத்திர நபர்களுடையும் இவர் நட்பாக இருந்திருக்கார். அடுத்து இந்த இஸ்லாமியர்கள் அல்லாத சமுதாயத்துக்கு, அப்போ இஸ்லாமை தழுவாத நபர்களுக்கு வந்து ஜஸ்யா வரின்னு ஒரு வரி வந்து போடுவாங்க. இந்த ஜஸ்யா வரி யார் அறிமுகப்படுத்தியிருப்பார்னா குத்புதீன் ஐபக் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். நம்ம முதல் பார்த்தோம் இல்லையா, குத்புதீன் ஐபக் அவர் தான் இந்த ஜஸ்யா வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த வரி வந்து கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து அக்பர் வந்து நீக்கிடுவார்.
என்ன பண்ணுவார்னா, இது என்ன இது தேவையில்லாத வரி அப்படின்னு சொல்லி, அது இஸ்லாத்தை தழுவாத நபர்களுக்கு வந்து ஜஸியா வரி அப்படிங்கிறத வந்து குத்புதீன் ஐபக் போடுவார். ஆனால் அக்பர் வந்து இதை நீக்கிடுவார். ஆனால் இவருக்கு பின்னாடி வந்து அவுரங்கசீப் திரும்பவும் அதை போட்டுருவார். ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸியா வரியை ஃபஸ்ட்டு போட்டது குத்புதீன் ஐபக், நீக்கினது அக்பர், திரும்பவும் போட்டது யாருன்னா அவுரங்கசீப். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இவர் வந்து மன்சப்தாரி முறை அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த மன்சப்தாரி முறைன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து மன்சப்தார்கள் அப்படிம்பாங்க. அதாவது இந்த ஆளுநர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வழங்குறது. அங்கே வரக்கூடிய வருவாய் எல்லாத்தையுமே வரி வசூலித்து அவருக்கும் அரசுக்கும் வந்து அவர் வந்து செலுத்துறது. இப்படி பண்ணக்கூடிய முறைக்கு பேர் வந்து மன்சப்தாரி முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மன்சப்தார்கள் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், இது மாதிரி ராஜா பகவன் தாஸ், இவங்கெல்லாம் வந்து யாருன்னா ராஜபுத்திர அரசர்கள். இவங்கெல்லாம் மன்சப்தார்களாகவும் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவருடைய மிகச்சிறந்த நண்பர், அந்த பீர்பால் கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த பீர்பால் வந்து இவருடைய அரசவையில் தான் இருந்திருப்பார். ஸோ இந்த பீர்பாலுங்கிறவர் வந்து அக்பரினுடைய மிகச்சிறந்த நண்பராகவும் இருந்திருப்பார். அதுவும் இல்லாமல் இவருடைய காலத்தில் அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹ்மான், இது மாதிரி நிறைய நூலாசிரியர்கள் வந்து இருந்திருப்பாங்க. தான்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கலைஞர் அக்பருடைய காலத்தில் தான் இருந்திருப்பார். திவானி காஸ், திவானியாம் இதெல்லாம் வந்து இவருடைய காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்பரா பார்பரா தர்வாஷா, பஞ்ச்மஹால் இதெல்லாமே வந்து இவருடைய காலகட்டத்தில் கட்டிடக்கலைக்கு வந்து கட்டியிருப்பாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தீன் இலாஹின் ஒரு மதத்தை வந்து இவர் உருவாக்குவார். தீன் இலாஹின்னா என்னென்னா, எல்லா மதங்கள்லேயும் இருக்கக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்து, இப்போ பௌத்தமா அதுலேருந்து எடுத்துக்க, இந்து மதமாக எடுத்துக்க, இஸ்லாமா எடுத்துக்க, இது மாதிரி கிறிஸ்டியானிட்டி அதுலேருந்து எடுத்துக்க, ஸோ சமண மதமாக அதுலேருந்து எடுத்துக்க, ஸோ எல்லா மதங்களில் இருந்து ஒரு இருக்கக்கூடிய நற்கருத்துக்களை எல்லாம் இணைச்சி இவர் வந்து ஒரு மதத்தை உருவாக்குவார். அதுக்கு பேர் தீன் இலாஹி அப்படின்னு பேர் வைப்பார். அப்போ தீன் இலாஹி இது வந்து கட்டாயமும் படுத்த மாட்டார். அதாவது நான் இந்த மதத்தை நான் உருவாக்கியிருக்கேன், பூரா நீங்கள் இதை கடைபிடிங்கண்ணா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். என்ன பண்ணியிருப்பார்னா, தீன் இலாஹிங்கிற மதத்தை கண்டுபிடிச்சி அந்த மதம் வந்து மிகச்சிறந்த மதம். இது வந்து இந்த கடவுளர் கொள்கை இதெல்லாம் இல்லாமல் அன்பை போதிக்கிற மாதிரி ஒரு மதத்தை வந்து இவர் உருவாக்குவார். இது வந்து பிற்காலத்தில் இவர் இல்லாதப்போ அது வழக்கொழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா மதங்களுமே சில மதங்கள் வந்து கட்டாயத்தின் பேர்லேயும், சில மதங்கள் விருப்பப்பட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுறது தானே. ஸோ இதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்தவங்க எல்லாமே இஸ்லாமத்தை தூக்கி பிடிக்கும்போது இந்த மதம் இல்லாமல் போயிடும். ஸோ தீன் இலாஹி அப்படிங்கிறது வந்து இவர் கண்டுபிடிச்ச, இவர் வச்ச ஒரு மதத்திற்கான அந்த பெயர். இது வந்து இவர் இல்லாத காலத்தில் அது வழக்கொழிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்பா. ஸோ அடுத்ததான் அக்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். ஸோ அக்பருக்கு அடுத்து அவருடைய மகன் ஜஹாங்கீர் வந்து இதுக்கு வராது. ஜஹாங்கீருக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர், அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா உலகை கைப்பற்றியவர். ஸோ 2 பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர், அவுரங்கசீப் உலகை கைப்பற்றியவர். சரிங்களா? ஜஹாங்கீர் வந்து 1605 1622 வரைக்கும். ஸோ இவர் வந்து பெருசாலாம் எதுலேயுமே நாட்டம் இல்லாத ஆள். இவர் வந்து பெருசாக ஆட்சி பொறுப்புலாம் இல்லை. இவருடைய மனைவியான நூர்ஜஹான் அப்படிங்கிற, அதாவது நூர்ஜஹான் அல்லது மெஹருனிசா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த ஆட்சியவே வந்து அந்தப்புறத்து ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லா பொறுப்புமே வந்து அவங்க அந்த அம்மா கையில் தான் இருக்கும். அதாவது இந்த நூர்ஜஹான் அப்படிங்கிறவங்க தான் மறைமுகமாக ஆட்சி பண்ணுவாங்க. இவர் மட்டும் பேரளவில் மட்டும்தான் இவர் இருப்பார். ஜஹாங்கீருங்கிறவர் வந்து சும்மா பேரளவில் இருப்பாங்க. ஆனால் எல்லா முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே வந்து யார் எடுப்பாங்கன்னா நூர்ஜஹான் அப்படிங்கிறவர் தான் எடுப்பாங்க. அதனால தான் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தன்னோட மாமனாருக்கு கல்லறை கட்டுவார், தன்னோட அப்பாவுக்கு கூட கல்லறை கட்ட மாட்டார். அப்படிப்பட்ட ஆள் இவர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஜஹாங்கீரோட மகன் வந்து குஸ்ரு, ஜஹாங்கீருடைய மகன் வந்து குஸ்ருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்னென்னா, இவரை போட்டு தள்ளிட்டு இப்படி அந்தப்புறத்து ஆட்சியாக இருக்கே, போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலான்னு நினைப்பார். ஸோ அவருக்கு வந்து சீக்கியர்களுடைய
தலைவராக இருந்த குரு அர்ஜுன் சிங் அவர் வந்து குரு அர்ஜுன் சிங் அப்படிங்கிறவர் வந்து உதவி பண்ணதாக நினச்சிட்டு இந்த குரு அர்ஜுன் சிங்கை வந்து தலையை வெட்டி கொண்டுருவாங்க. ஸோ அதனால தான் இங்கேருந்து தான் வந்து சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் இந்த பகையானது மிக தீவிரமாக உருவாகிறதுக்கு காரணமே வந்து என்னென்னா, ஜஹாங்கீர் வந்து குரு அர்ஜுன் சிங்கை கொன்னது தான். ஸோ இங்கேருந்து தான் அடுத்து வழிமுறையாக அடுத்து அவுரங்கசீப்புக்கும் சீக்கியர்களுக்கும் பிரச்சனை வரும். இது மாதிரி சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையே மிகப்பெரிய வேற்றுமை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இந்த ஜஹாங்கீருடைய காலத்தில் தான். ஸோ ஜஹாங்கீருடைய மகன் குஸ்ருவுக்கு வந்து உதவுனதாக சொல்லி அர்ஜுன் சிங்கை வந்து இவர் வந்து தலையை வெட்டி கொன்றுவார். இதான் இவரதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கடுத்து நிறைய இது மாதிரி இவர் தான் போரே பண்ண மாட்டார். அந்தப்புறத்தை ஆட்சிங்கும் போது எப்படி போர் நடக்கும்? போர் எதுவுமே நடக்கலை. நிறைய வடமேற்கு மாகாணங்கள்லாம் இவர் கையை விட்டு போயிடும். ஸோ இவரோட ஆட்சி காலத்தில் தான் முதலாக இந்த ஆங்கிலேயர்கள் நாங்கள் வந்து கோட்டை கட்டிக்கிறோன்னு, அதாவது நாங்கள் வந்து வணிகம் பண்ண போகிறோம், வர்த்தகம் பண்ண போகிறோம்னு இங்கே வருவாங்க. அப்போயே இவர் துரத்தி விட்டுருந்தாருன்னா ஒரு வேளை வரலாறு வேறு மாதிரி மாறி இருக்கலாம். பட் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா, அதாவது முதலாக ஆங்கிலேயர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் வருகை புரிஞ்சாங்கன்னா, அது ஜஹாங்கீரினுடைய ஆட்சி காலம்தான். இதில் வந்து முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இங்கிலாந்தினுடைய அரசராக இருந்திருப்பார். அந்த முதலாம் ஜேம்ஸினுடைய இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, கேப்டன் ஹாவ்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல வந்து ஜஹாங்கீர்கிட்ட வந்து அனுமதி கேட்பார். நாங்கள் வந்து இது மாதிரி சூரத்தில் வந்து நாங்கள் கோட்டை கட்ட போகிறோம், அனுமதி கொடுங்கன்னு. முதல்ல அனுமதிச்சாலும் அது வந்து அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே போவோம், அந்த இது கட்ட முடியாது. அதுக்கப்புறமா முதலாம் ஜேம்ஸினுடைய பிரதிநிதி ஆங்கிலேய பிரதிநிதியாக தாமஸ் ரேங்கிறவர் வருவார். இவர்கிட்ட தான் வந்து இவர் வந்து திரும்ப ஜஹாங்கீரை சந்திப்பார். 1606 சந்திப்பார்னு நினைக்கிறேன். ஸோ 1606 சந்திக்கும் போது நீங்கள் கோட்டையை கட்டிக்கங்கன்னு இவர் அனுமதி கொடுத்துருவார். ஸோ அந்த கோட்டையை கட்டினது அங்கே அப்போ தான் வந்து முதலாக கோட்டையை வந்து கட்டுவாங்க ஆங்கிலேயர். சூரத்தில் தான் முதல் கோட்டை கட்டுவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, முதலாக வந்த ஆங்கிலேயர் யாருன்னா கேப்டன் ஹாவ்கின்ஸ். ஓகேவா? முதல் ஆங்கில பிரதிநிதி யாருன்னு தெரியுதுன்னா தாமஸ் ரே. ஸோ அது 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ தாமஸ் ரே அப்படிங்கிறது பிரதிநிதி, இவர் வந்து ஆங்கிலேயர் மட்டும்தான், கேப்டன் ஹாவ்கின்ஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு அப்புறமா இவருடைய மகன் ஷாஜகான் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இந்த ஷாஜகானுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவருடைய இயற்பெயர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு பொருள். இவருடைய பேருக்கு என்ன பொருள் வந்துன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு இவருக்கான பேர். இவரும் வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர் தான். இவர் வந்து அந்தளவுக்கு அக்பர் அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த இவரெல்லாம் கிடையாது. இவரும் வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர் தான். இவர் 1532 வந்து திரும்ப அகமது நகர், இந்த சாந்தி பீவி கூட ராணி சாந்தி பீவி கூட சமாதானம் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த அகமது நகரை வந்து கைப்பற்றுவார். அதுக்கப்புறமா சிவாஜியினுடைய தந்தை காஜி போன்ஸ்லே வந்து இவர்கிட்ட தான் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டிடக்கலை நிறைய இப்போ இருக்கக்கூடிய செங்கோட்டை இதெல்லாம் தாஜ்மஹால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தாஜ்மஹால் கட்டினது, செங்கோட்டை கட்டினது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். ஸோ ஷாஜகான் வந்து கட்டிடக்கலையின் மீது வந்து தீரா பற்று இருக்கக்கூடியவர். இவர் வந்து அதிகமான மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர். மிக சிறந்த போர்கள்லாம் இவர் வந்து ஈடுபடல. ஸோ இவர் வந்து 1632 அகமது நகரை மட்டும்தான் கைப்பற்றாரு. ஸோ இவருக்கு அப்புறமா இவர் இறக்கலை. இவர் ஹரியானையில் இருக்கும்போதே அவுரங்கசீப்பினுடைய தன்னுடைய மகன் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கூட இருந்த தராஷிகோ அப்புறம் ஒரு 2-3 பேர் வரும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து 3 சகோதரர்களையும் வந்து விரட்டி விட்டுட்டு அவுரங்கசீப் வந்து அரியணையை பிடிப்பார். ஸோ அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையான ஷாஜகானை தூக்கி ஒரு ஜெயிலில் போட்டுருவார். ஜெயில்னால் ஆக்ரா கோட்டையில் இருக்கக்கூடிய ஷாபர்ஜ் அரண்மனை. இங்கே வந்து 8 ஆண்டுகள் வந்து சிறை வச்சிருவார். அந்த அரண்மனையிலே வந்து ஷாஜகான் வந்து இறந்து போயிடுவார். ஸோ வந்து இந்த மாதிரி தான் ஷாஜகானை வந்து சிறையில் அடைச்சிட்டு தன்னுடைய சகோதரர்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் வந்து அரியணைக்கு வருவார்.
ஸோ அவுரங்கசீப் இருக்கிறதுலே மிக மிக இஸ்லாத்தை வந்து பயங்கர தீர்க்கமாக வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர். நல்லிணக்கம்னா அவருக்கு என்னன்னே தெரியாது, எல்லாமே இஸ்லாம் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவுரங்கசீப். அதனால் ராஜபுத்திரர்கள், இந்துக்கள் எல்லார் கூடயுமே அவர் எப்போதுமே விரோதமாக தான் இருப்பார். ஸோ அதனால தான் இவருக்கும் சிவாஜிக்குமே பெரிய பிரச்சனைகள் எல்லாமே உண்டாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள் மீது இந்த ஜஸியா வரியை வந்து மீண்டும் அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா அவுரங்கசீப் தான். இவர் அகோம் அப்படிங்கிறது மேலே போர் புரிஞ்சு அதில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். சத்ரபதி சிவாஜி கூட மிக பெரிய அளவில் மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை அடுத்து மராத்திய பேரரசில் அதை நம்ம விரிவாக படிக்கலாம். 1665 புரந்தர் அப்படிங்கிற இடத்துல ராஜா ஜெய்சிங்கும் சிவாஜிக்கும் இடையில போர் நடக்கும். அப்போ புரந்தர் உடன்படிக்கைன்னு ஒன்று போட போகிறோம். அதை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம படிக்கலாம். இதெல்லாம் மராத்தா அரசு, ஓகேவா. ஸோ 1680 சிவாஜி வந்து இறந்துருவார். 1689 வந்து அவுரங்கசீப் இந்த சிவாஜி இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து தக்கான பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு வருவார். அங்கே இருக்கக்கூடிய சில இடங்களை வந்து கைப்பற்றுவார். ஸோ அது என்னென்ன இடங்களை கைப்பற்றுவார், என்னென்ன போர் அப்படிங்கிறதெல்லாம் மராத்தாஸில் நம்ம படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ அது இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க, மராத்தியர்கள் இருக்குது. மராத்தியர்களில் இது வந்து அக்பருடைய காலத்தில் என்னென்ன மாதிரியான இது நடந்துச்சு, நிர்வாகம் எப்படி, மகாணங்கள்லாம் எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு, இது எல்லாத்தையுமே இதில் வந்து வரிசையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை அவசியம் இல்லை. பட் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுதியிருக்கிறதுல நிறைய புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஒரு தடவை நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட்டு ரொம்ப டைம் எடுக்குதில்ல, அதனால தான். ஸோ அக்பருடைய காலத்தில் வந்து இந்த சூபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூபிசம் வந்து ரொம்ப வளர்ந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சூபி துறவி சலீல் சிஸ்டி அப்படிங்கிறவர் வந்து அக்பர் காலத்தில் இருந்தார். சீக்கிய குரு ராம்தாஸ், இந்த ராம்தாஸ்க்கு வந்து பரிசாக கிடைச்ச இடத்துல தான் ஹர்மிதார் சாஹிப்ங்கிறவர் வந்து இதுவரைக்கும் கருவறை, அதாவது ஹர்மிதார் சாஹிப் கருவறை வந்து ராம்தாஸ்க்கு வந்து அக்பர் பரிசாக கொடுத்துருப்பாங்க ஒரு இடம். அதில் தான் இந்த ஹரிதிராஜ் சாஹிப் அப்படிங்கிறத வந்து கட்டியிருப்பாங்க. புதிய நகர் வந்து அக்பர் என்ன கட்டியிருப்பார்னா பதேபூர் சிக்ரி. இந்த பதேபூர் சிக்ரியில் வந்து இபாதத் கானா அப்படின்னு ஒரு மண்டபத்தை வந்து கட்டியிருப்பார். இந்த இபாதத் கானா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இஸ்லாமியர்கள் மட்டும் உரையாடிக்கிட்டே இருப்பாங்க, இஸ்லாமிய மத குருக்கள் மட்டும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, எந்த சமயத்தை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து விவாதம் பண்ணிக்கிடலாம், இறைவனை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மாற்றிடுவார். இதை வந்து என்ன பண்ணுவார்னா, அல்பெரினின்னு ஒருத்தரை படித்தோம் இல்லையா, அந்த அல்பெரினி வந்து ரொம்ப காட்டமாக எழுதியிருப்பார். இவர் வந்து இறை நம்பிக்கைகள் இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த அல்பெரினி தன்னுடைய நூலில் வந்து இந்த இபாதத் கானாவை பற்றி எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதாக வந்து தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா. அடுத்து இவருடைய மைய நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா, பிரதம மந்திரிக்கு வந்து வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க, திவான் அல்லது வஜீர் அப்படிங்கிறது வருவாய்த்துறை, மீர் பக்ஷினா இராணுவத்துறை அமைச்சர், மீர் ஷமான் அப்படிங்கிறது அரண்மனை நிர்வாகம், குவாஷி அப்படின்னா தலைமை நீதிபதி, சதாவுல் புதூர் அப்படின்னா சரியா சட்டத்துறை, அதாவது சரியாங்கிறது வந்து இஸ்லாமிய சட்டம், அதை சட்டமுறையை வந்து நடைமுறைப்படுத்துறது, ஓகேவா. ஸோ அடுத்து இது வந்து மாகாணங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். மாகாணங்களை சுபாக்களை வந்து மாவட்டங்களாகவும், மாவட்டங்களை வந்து மாவட்டங்களை வந்து நகரங்களாகவும் இவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஸோ சுபாக்களை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு பேர் சுபேதார் அப்படின்னும், அதாவது மாவட்டங்களை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு பேர் வந்து பர்கானாக்கள் அப்படின்னும், நகரங்களை நிர்வகிக்கக்கூடியவங்க வந்து கொத்தவால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நகரங்களை நிர்வகித்ததாகவும் இதில் சொல்லப்படும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மன்சப்தாரி முறை. இந்த மன்சப்தாரி முறையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னு. ஸோ இது அக்பருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து என்னென்னா, அந்த மன்சப்தாரி முறையில் அந்த சாட்டுங்கிறது அவருடைய தகுதி என்னன்னு சொல்ல போகிறோம். சவாருங்கிறது வந்து குதிரைகள் மற்றும் அந்த குதிரை வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ வச்சுருக்காங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து சாட் அண்ட் சவார். அடுத்து நில வருவாய் அப்படிங்கும்போது அக்பருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா, அக்பரினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ராஜா தோடர்மால். இவர் தான் வந்து ஜப்து முறை அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது 10 வருடத்துக்கு வந்து விளைச்சலில் வந்து 3ல் 1 பங்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதைத்தான் வந்து அவங்க வரியாக வந்து வச்சுருப்பாங்க.
ஆனால் ஷாஜகான் காலத்தில் என்னன்னா இது வந்து பழைய இக்தா முறை, இந்த இக்தாதர்னு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பழைய இக்தா முறையை வந்து ஜாகிர்னு மாற்றி ஜாகிர்தார் அப்படிங்கிற அந்த ஜப்து முறைன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவார்னா ஷாஜகான் வந்து மாற்றிடுவார். எப்படி மாற்றுவார்னா, நம்ம டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து இக்தா முறைன்னு படிச்சிருப்போம், இக்தாதார்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த இக்தா முறையில் மாற்றி இக்தா முறையை இவர் ஜாகிருங்கிற பேரில் மாற்றிருப்பார். ஸோ தீன் இலாஹிங்கிறது அக்பரினுடைய அந்த மதத்திற்கான பேர். ஸோ கலை, கட்டிடக்கலை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து டெல்லி அரண்மனை, அதுக்கடுத்து தீனி பானா, அதுக்கடுத்து ஜேர்ஷா வந்து புராண கிலான்னு ஒன்று வந்து கட்டியிருப்பார். அடுத்து பீகாரில் வந்து சாசரம் அப்படிங்கிறக்கூடிய கல்லறை மாடம். அக்பர் வந்து திவானி காஸ், ரங்மால், திவானி ஆம், சலீம் சிரிஸ்டியினுடைய கல்லறை, பஞ்ச்மஹால், புலந்தர்வாசா இதெல்லாம் வந்து அக்பர் கட்டியிருப்பார். அடுத்து ஜஹாங்கீர் வந்து சிக்கந்தரில் இருக்கக்கூடிய அக்பரினுடைய கல்லறை. அடுத்து ஆக்ராவில் வந்து நூர்ஜஹானினுடைய தந்தையினுடைய அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இம்மத் உல் தௌஷிக் அப்படிங்கிறது வந்து அவருடைய கல்லறை. ஸோ நூர்ஜஹானுடைய தந்தைக்கும் இவர் வந்து கட்டியிருப்பார். ஸோ ஷாஜகான் வந்து நமக்கு தெரியும் தாஜ்மஹால், லால் குயிலான்னு சொல்லக்கூடிய செங்கோட்டை, இது எல்லாத்தையுமே கட்டினவர் இவர் தான். அதே மாதிரி ஆக்ராவில் இருக்கக்கூடிய முத்து மசூதி அல்லது மோதி மசூதி, இது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜும்மா மசூதி, இது எல்லாமே வந்து ஷாஜகான் கட்டிருப்பார். அதான் நவரத்ன கற்களால் பதிக்கப்பட்ட மயிலாசனமும் ஷாஜகான் காலத்தில் தான் இருக்கும். அவுரங்கசீப்பினுடைய மகன் வந்து ஆஜம் ஷா அப்படிங்கிறவர் வந்து தனது தாய்க்காக, அவுரங்கசீப்புக்காக கட்ட மாட்டார், தனது தாய்க்காக அவுரங்காபாத் அப்படிங்கிறதுல வந்து பிபிகா மக்பாரா அப்படிங்கிற கல்லறை வந்து கட்டியிருப்பார். ஸோ செங்கோட்டை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது வந்து ஷாஜகான் வந்து ஷாஜகானாபாத்தில் வந்து 1639 வந்து கட்டியிருப்பார். இதுக்கு வந்து லால் குயிலா அப்படின்னு வந்து பேர். இந்த இது வந்து இந்த தத்துவ ஞான இளவரசர்னா அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவுரங்கசீப் ஒரு 3 இளவரசர்கள் கூட விரட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்தார்னு. அதில் ஒருத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தராஷிகோ. இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப்பினுடைய சகோதரர் தராஷிகோ, இவர் வந்து தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட முகலாயர்கள் பற்றி நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அடுத்ததாக மராத்தியர்கள். ஸோ அடுத்த மராத்தியர்கள் அப்படிங்கும்போது சிவாஜியை பற்றி படிக்க போகிறோம். சிவாஜிக்கு அப்புறமா அது வந்து சிவாஜி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருப்பார். அடுத்து வந்து மராத்திய படையில் மராத்தியர்களை பற்றி பெருசாக நமக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாமா. மராத்தியர்கள் அப்படிங்கும்போது சிவாஜி தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னார் அருகே சிவ்னார் அப்படிங்கக்கூடிய இடத்துல 1627 பிறந்தார். இவருடைய தாய் வழி வந்து பார்த்திங்கன்னா யாதவ மன்னர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வழியிலையும், தந்தை வழி வந்து பார்த்திங்கன்னா மேவாரின் சிகோஸ்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேயும் வந்து இவர் பிறந்திருப்பார். இவருடைய தாய் வந்து சீஜாபாய், தந்தை காஜி போன்ஸ்லே. இந்த காஜி போன்ஸ்லே வந்து முகலாயர்கள்கிட்ட வந்து அதிகாரியாக வந்து பணிபுரிஞ்சிருப்பார். ஸோ முகலாயர்கிட்ட அதிகாரியாக வந்து காஜி போன்ஸ்லே வந்து பணிபுரிஞ்சிருப்பார். அவரை எதிர்த்து தான் இவர் வந்து ஒவ்வொன்றும் பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்தப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய குரு வந்து பார்த்திங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். இந்த தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜியை வந்து நிறைய கலைகளை சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு குருவாக இருந்திருப்பார். இவர் வந்து இவருடைய சிவாஜியினுடைய குரு அப்படிங்கிறது வந்து துறவி ராம்தாஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து தன்னுடைய குருவாக வந்து இவர் ஏற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னென்னா எதுக்காக இந்த இதெல்லாம் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வந்து காட்டின வெறுப்பு தான். அதாவது முகலாயர்கள் இந்துக்கள் மீது பயங்கர வெறுப்பை வந்து அந்த காலத்தில் வந்து, அதாவது முக்கியமாக அவுரங்கசீப்பினுடைய காலத்தில் வந்து பயங்கர வெறுப்பை வந்து உண்டாகும். இந்த மாதிரி முகலாயர்களுடைய இதுவும் பக்தி இயக்கங்களுடைய வளர்ச்சியும், பக்தி இயக்கங்கள்லாம் ராம்தாஸ், துக்காராம், இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பக்தி இயக்கங்களை வந்து தக்கான பகுதிகள், அதாவது சிவாஜி இருக்கக்கூடிய அந்த தக்கான பகுதிகளில் பக்தி இயக்கங்களுடைய வளர்ச்சியும் முகலாயர்களுடைய அந்த வெறுப்புத்தன்மையின் காரணமாக தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து ஆரம்பமாகும், கிளர்ச்சி எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 1643 கோண்டுவானா அப்படிங்கிற கோட்டையை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் 1646 தோர்னா, பின்பு ராய்கார் கோட்டை. 1649 தாதாஜி கொண்டதேவ் வந்து இறந்துடுறாரு. ஸோ தாதாஜி கொண்டதேவ் இறந்ததுக்கு அப்புறமா இவர் முழு சுதந்திரமாக, அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா சிவாஜி வந்து முழு சுதந்திரமான மனிதனாக வந்து மாறிடுறார். ஆனால் வந்து இந்த 11th புக்கில் 1647லேயும் தாதாஜி கொண்டதேவ் இறந்ததாக போட்டிருக்கோம். பட் இது 2ல்
எது கேட்டாலும் ரிலேட்டடாக இருக்கதா பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ 47 அல்லது 49. அடுத்து 1665 சாரி, அப்போ வந்து புரந்தர் கோட்டையெல்லாம் கைப்பற்ற மாட்டார். இவரோட இந்த இராணுவ நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுவார்னா, சிவாஜியினுடைய தந்தையான ஹாஜி போன்ஸ்லே இருக்கார்ல, அவர் தான் வேலை பார்த்துருக்காருல, அவரை தூக்கி வந்து சிறை வச்சுருவாங்க. சிறை வச்சுட்டு, எப்போ நீ வந்து ஒழுங்காக இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடாது, சமாதானமாக போயிருன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு, இனிமேல் வந்து நீ வந்து போருக்கே வரக்கூடாதான்னு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார், தந்தை இறக்குற வரைக்கும் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக வந்து தந்தை இறக்குற வரைக்கும் அவர் போருக்கே போகாமல் அமைதி காப்பார். 1656 அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா திரும்பவும் போரை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவர்கிட்டருந்து ஜாவாலியை வந்து இவர் கைப்பற்றுவார். இதை கைப்பற்றிட்டு இவர் பிரதாப்கருங்கிற புதிய கோட்டையை இதை இடிச்சுட்டு அவர் கட்டுவார். அடுத்து 1659 பிஜாப்பூர் தளபதி அப்சல் கான். இந்த அப்சல் கான் என்ன சொல்லுவார்னா, இந்த மராத்தியர்களுடைய போர் முறையை பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன மறைந்திருந்து தாக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு போர் முறையை வந்து கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த கொரில்லா போர் முறையில் தான் இவங்க வந்து போர் புரிவாங்க. அந்த பிஜப்பூர் சுல்தான் அப்சல் கான் இருக்கார் இல்லையா, சரி தளபதி, அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மலையில் ஒளிஞ்சிக்கிட்டு மலை எலி மாதிரி இருக்க சிவாஜியை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போவார். ஸோ மலை எலி அப்படின்னாலும் அது சிவாஜியை தான் குறிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய முறை வந்து கொரில்லா போர் முறை. அந்த அப்சல் கானை வந்து 1659 கொன்றுவார். 1663 அவுரங்கசீப்பினுடைய மாமனாராக தளபதியான சேஷ்டகானை வந்து அடித்து விரட்டி விட்டுருவார். 1664 சூரத் நகரை வந்து சூறையிடுவார். ஸோ சூறையாடினதுக்கப்புறமா 1665 புரந்தரில் வந்து திரும்ப போர் நடக்கும். அப்போ தான் ராஜா செய்சிங் என்ன பண்ணுவார்னா, இவரை வந்து கைது பண்ணிடுவார். அதாவது கைது பண்ண மாட்டார், இவர் கூட வந்து ஒரு புரந்தர் போர் நடக்கும். புரந்தரில் ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. உடன்படிக்கைப்படி இவர் என்ன பண்ணுவார்னா, மன்சப்தாராக மாறிடுவார். சிவாஜி என்ன மாறிடுவார்னா, மன்சப்தாராக மாறிடுவார். புரியுதுங்களா? ஸோ புரந்தர் உடன்படிக்கையின்படி இவர் அவுரங்கசீப்பின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு மன்சப்தாராக மாறிடுவார். புரியுதுங்களா? ஸோ அந்த புரந்தர் உடன்படிக்கை 1665 ஜூன் 11 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமாவும் இவர் வந்து மன்சப்தாராகவே இருக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னா, திரும்ப 1670 2ஆம் முறையாக போய் சூரத் நகரை கைப்பற்றுவாங்க. ஸோ சூரத் நகரை கைப்பற்றினோடனையும் அங்கே இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சூரத் நகரே வந்து இவருக்கு வந்து சவுத்துன்னு சொல்லக்கூடிய கப்பத்தை கட்டும். இந்த சவுத்து சர்தேஸ் முகியெல்லாம் அடுத்து பின்னாடி பார்ப்போம். சவுத்துங்கிறது போர் புரிகிறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு வரி. ஸோ அந்த வரியை வந்து சூரத் நகரம் வந்து இந்த 2ஆம் சூரத் சூறையாடலுக்கு அப்புறமா கட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து 1666 மே மாதம் சிவாஜியும் சாம்பாஜியும் இதே மாதிரி கூட்டு போய் வந்து சிறை வச்சுருவாங்க. அங்கேருந்து பழக்குடியில் தப்பிச்சு வந்து தான் இந்த 2ஆம் சூறையாடலை வந்து பண்ணுவாங்க. 1674 வந்து சிவாஜி வந்து சத்ரபதிங்கிற பட்டத்தோட ரெய்கார் கோட்டையில் வந்து முடிச்சு விட்டிக்குவார். ஜூன் 6 ரெய்கார் கோட்டையில் வந்து முடிச்சு விடுவார். ஸோ 1680 வந்து இறந்து போயிடுவார். ஓகே, இவ்வளோ தான் வந்து சிவாஜியை பற்றியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, வரிங்கும்போது சவுத்துங்கிறது மொத்த வருமானத்தில் 4ல் ஒரு பங்கு. அதே மாதிரி பாதுகாப்பு கட்டணம் சர்தேஸ் முகி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 10ல் ஒரு பங்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து கட்டணும். ஓகேவா? ஸோ நிர்வாகம் அப்படிங்கும்போது கிராமங்கிறது தேஷ்முக் அப்படிங்கிறவர் நிர்வகிப்பார். கிராம தலைவர் வந்து பாட்டீல், குல்கர்னி அப்படிங்கிறவர் வந்து ஆவண காப்பாளர். இவருடைய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பேஸ்வானா பிரதம அமைச்சர், அடுத்து மஜும்தார்னா நிதியமைச்சர், சிர்னாவீஸ் அல்லது சச்சிவ் அப்படிங்கிறது செயலாளர், வக்கியா நாவீஸ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர், சரி நவ்பத் அல்லது சேனாபதிங்கிறது தலைமை தளபதி, சுமந்த் துபீர் அப்படிங்கிறது வந்து வெளியுறவுத்துறை, நியாயாதீஸ் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படிங்கிறது தலைமை அர்ச்சகர். ஸோ சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய மகனான சாம்பாஜி வந்து அரியணைக்கு வரார். ஸோ சிவாஜி 1680 இறந்ததுக்கப்புறமா அவருடைய மகன் வந்து சாம்பாஜி வராரு.
இவர் இறந்ததுக்கப்புறமா அனோஜி தாத்தா அப்படிங்கிற ஒரு அனோஜி தத்தோ அப்படிங்கிறவர் கூடிய ஒரு பெரிய சச்சரவு, யார் போட்டிக்கு வர்றது, யார் அரியணை ஏறுறதுன்னு அந்த அரியணை அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா சச்சரவுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பாஜி வந்து பொறுப்பேற்கிறாரு. மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த சர்காதாஸ் அப்படிங்கிறவர் வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்கிறாங்க. அதே மாதிரி அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து அக்பருடைய மகன் வந்து கலகம் செய்வார். ஸோ அவுரங்கசீப்பினுடைய மகன் வந்து அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார். அவருடைய பேர் வந்து அக்பர். அந்த அக்பரும் இந்த மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த சர்காதாஸ் அப்படிங்கிறவரும் இந்த சாம்பாஜிட்ட அடைக்கலம் கேட்டு வருவாங்க. ஏன்னா அவருக்கு பயந்துட்டு அவர் எதாவது பண்ணிடுவாருன்னு. ஸோ இவங்களுக்கு வந்து அப்படி அடைக்கலம் தேடி வந்தவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவுரங்கசீப் வந்து இவங்களை வந்து தேடி வருவார். நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா 1689 தக்காணத்தின் மீது படையெடுத்தார். ஸோ 1681 அவுரங்கசீப் வந்து தக்காணத்தின் மீது படையெடுத்து வருவார். 1687 பிஜப்பூரையும் 1286 பிஜப்பூரையும் 1687 கோல்கண்டாவையும் இவர் கைப்பற்றுவார். 1689 சாம்பாஜி கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுருவார். ஸோ இந்த சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய குடும்ப அர்ச்சகர் மந்திரவாதியாக இருந்த கவி கலேஷ் அப்படிங்கிறவருடைய கவி கலேஷ்ன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட எப்போதுமே வந்து ரொம்ப இணக்கமான ஒரு இதை வந்து கொண்டிருப்பார். இது பேஷ்வாக்களுக்கோ மற்ற கூட இருந்த நபர்களுக்கோ இது பிடிக்கல. ஸோ இதுக்கப்புறமா வந்து சாகு மகாராஜா சம்பாஜியினுடைய அடுத்து வாரிசு வந்து பார்த்திங்கன்னா சாகு மகாராஜா அப்படிங்கிறவர் 1708 இருந்து ஓகே. ஸோ சாகு மகாராஜாவுக்கு பின்னாடி சாம்பாஜியினுடைய மறைவுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் 1700 இவர் வந்து அரியணையில் இருப்பார். 1700 அவர் மரணம் அடைஞ்சிடுவார். அதுக்கப்புறமா தாராபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒய்ஃப் 1707 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ தாராபாய் வந்து ஹைதராபாத் மீது போர் புரிஞ்சு மசூலிப்பட்டினத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து உண்டு பண்ணுவாங்க. ஸோ 1707 அவுரங்கசீப் வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. ஸோ 1708 அந்த சாகு மகாராஜான்னு சொல்லக்கூடியவர் வந்து ரிலீஸ் ஆவார். ஸோ அப்போ தான் வந்து அரசுரிமை போர் யாருக்கு, தாராபாய்க்கும் சாகு மகாராஜாவுக்கும் நடக்கும். ஸோ இவர் வந்து யார் ஜெயிக்கிறது, சாகு மகாராஜா ஜெயிச்சு 1708 இவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார். இந்த சாகுங்கிறது எதுக்காகனா இது வந்து நேர்மையானவர்னு அவுரங்கசீப் தான் இவருக்கு வந்து பேர் வச்சிருப்பார். ஸோ சாகு மகாராஜா பற்றி இவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பேஷ்வாக்கள். இது வந்து என்னென்னா இந்த சிவாஜியினுடைய வம்சம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி, சாம்பாஜி, அதுக்கப்புறமா வந்து சாகு மகாராஜா இதோட முடிஞ்சிடும். இதில் அந்த தாராபாய் இவங்கெல்லாம் வந்து இடையில வந்துட்டு போகிறவங்க. ஸோ அவங்கள வந்து கைது பண்ணி சாகு மகாராஜா வந்து ஜெயிலில் வச்சுருவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்ததாக பேஷ்வாக்கள் நம்ம பிரதம அமைச்சர்னு படித்தோம் இல்லையா. என்ன ஆகுன்னா இந்த சாகு மகாராஜா காலத்துக்கு அப்புறமா சாகு மகாராஜா இருக்கும்போதேவும் ஆட்சி அதிகாரத்தில் அதிகப்படியான பங்கை இவங்க எடுத்துக்கிடுவாங்க. பேஷ்வாக்கள் வந்து கையில் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சாகு மகாராஜாவுக்கு அப்புறமா எல்லாமே பேஷ்வாக்களினுடைய ஆட்சியாக வந்துடும். ஸோ பேஷ்வாக்கள் அப்படிங்கும்போது முதல் பேஷ்வா வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் 1713 1720 வரைக்கும் இருப்பார். இவர் வந்து சாகு மகாராஜா தான் இவரை நியமிச்சிருப்பார். திடீர்னு என்ன பண்ணுவார்னா இவரை மாற்றிட்டு இவருக்கு பதிலாக அவரோட மகன் வந்து பாஜிராவை வந்து போடுவார். ஸோ இவர் வந்து முகலாயர்கள், ஹைதராபாத் நிஜாம் எல்லாத்துக்கும் எதிராக வந்து போராடுவார். இவர் வந்து தேஸ்கள், அதாவது வந்து இந்த கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய தேஸ்முக்குகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சார்ந்திருக்கவில்லை. இதே மாதிரி இராணுவ தலைமைக்கு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து பிரதம அமைச்சர் தானே, இராணுவத்துக்குன்னு தனியாக தலைமை அமைச்சர் சேனாதிபதி இருக்கார்ல, அவரை விட்டுவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இராணுவ தலைமைக்கான அதிகாரங்களை வந்து இவரே வந்து எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு பிடிச்ச வம்சமாக இருந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மராத்தியர்களுக்குள்ளேயே நிறைய ஜாதி பிரிவுகள் மாதிரி ஹெய்க்வாட்டு, ஹோல்கர், சிந்தியா, அது மாதிரி இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி அப்போயே அந்த கேஸ்டிசம் மாதிரி அந்த மராத்தியர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவங்க வம்சத்துக்கு மட்டும் ஆட்சி அதிகாரங்களை இவங்க கொடுத்துக்கிட்டாங்க. இதிலேருந்து என்னென்ன மாதிரியான குடும்பங்கள் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பரோடாவில் கெய்க்வாட், நாக்பூரில் பான்ஸ்லே, ஹோல்கரில் இந்தூர்,
ஹோல்கர் அப்படிங்கிறது வந்து இந்தூரில் இருக்கக்கூடியது. சிந்தி அல்லது சிந்தியா அப்படிங்கிறது குவாலியரில், பேஸ்வாக்கள் வந்து பூனே. ஸோ எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வம்சங்கள் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து கெய்க்வாட், ஹோல்கர், சிந்தியா இவங்களுக்கு வந்து பாஜிராவ் வந்து அதிகாரங்களை வந்து அதிகமாக கொடுக்குறாரு. மாலவம் குஜராத்தில் வந்து இவர் போராடி வந்து விடுதலை, முகலாயத்திலிருந்து விடுதலை கிடையாது. மகாராஷ்டிரத்தின் அரசன் அல்லது தக்கான பகுதிக்கு தலைவன் என சாகு மகாராஜா இருக்கார் இல்லையா, சாகு மகாராஜாவே வந்து பாஜிராவை வந்து தக்காணத்தினுடைய மகாராஷ்டிராவினுடைய அரசன், தக்கான பகுதிக்கு வந்து தலைவன் இவன் தான் அப்படிங்கிறது வந்து சாகு மகாராஜாவே அறிவிக்க வச்சவர் தான் இந்த பாஜிராவ். ஸோ நீதி நிர்வாக செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து புனேவிலே வந்து இவர் மையப்படுத்தி இவர் ஆட்சி புரிஞ்சார். இவருக்கு அப்புறமா பாலாஜி பாஜிராவ், இவர் 1740 1761 வரைக்கும். முன்னாடி வந்து சத்தாரா அப்படிங்கிற இடத்துல தான் அந்த இது இருக்கும். ஸோ பூனே தான் தலைநகர், இனி சத்தாரா இல்லை அப்படிங்கிறத பாலாஜி பாஜிராவ் முடிவு பண்ணுவார். அப்பா இவர் வந்து என்ன பண்ணுவார், 1745 1751 வரைக்கும் இந்த மராத்தியர்கள் மேக்சிமம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளை தான் அடிப்பாங்க. இவங்க வந்து அதே கொரினா போர் முறை தானே. ஸோ வந்து எங்கே வேணாலும் கொள்ளையடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எடுத்துகிட்டு வர்றது இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க அந்த பாலாஜி பாஜிராவ் என்ன பண்ணால் நிறைய கொள்ளையடிப்பு போர்கள் தான் நடத்தியிருக்காரு. 1745 1751 வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட கொள்ளையடிப்பு போர்கள், அதாவது போய் கொள்ளையடிச்சு வர்றது, ஆட்சி அதிகாரத்தெல்லாம் கைப்பற்றுறதில் செல்வங்களை மட்டும் கொள்ளையடிச்சிட்டு வர்றது, அதை மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்வாகம் அப்படிங்கும்போது காமவிஸ்தார் அப்படிங்கிறது வருவாய்த்துறையுடைய முக்கிய அதிகாரிகள். இவங்களுடைய வீழ்ச்சி, அதே நம்ம இந்த மராத்தியர்கள் எப்படி வீழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர். ஸோ ஒவ்வொருத்தனும் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ 3ஆம் பானிபட் போருங்கிறது 1761. இதில் வந்து அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிற ஆப்கனியருடைய இந்த மராத்திய படைகள், இது வந்து பேர்லாம் இல்லை, எல்லா மராத்திய படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போர் புரிகிறாங்க. இதில் வந்து அகமது ஷா அப்தாலி வந்து ஜெயிச்சிடுறாரு. மராத்தியர்களுடைய வீழ்ச்சி இங்கேருந்து ஆரம்பமாகுது. கொங்கானம் அப்படிங்கிறது மராத்தியர் வாழ்ந்த அந்த நிலப்பகுதி பேர் கொங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய போர் முறை வந்து கொரில்லா போர் முறை. மலை எலியன சிவாஜியை வந்து சொல்லுவாங்க. பக்தி இயக்க முன்னோடிகள்னால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாதர். ஸோ ஜார்ஜி போன்ஸ்லேயே நம்ம படிச்சோம் இல்லையா, சிவாஜியினுடைய அப்பா. அவர் யாருக்கு இல்லை வேலை பார்த்துருப்பார்னா மாலிக் அம்பர் அப்படிங்கக்கூடிய அகமது நகர் ஆட்சி செய்த அகமது ஷாவினுடைய அபிசீனியம்னா எத்தியோப்பியா அமைச்சர் தான் இந்த மாலிக் அம்பர். இவருக்கு கீழே தான் வந்து சாஜி போன்ஸ்லே வந்து வேலை பார்த்துருப்பார். ஓகேங்களா. 1676 வந்து இவங்க வந்து தக்காணத்தை விட்டு தஞ்சாவூர் பகுதியை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அந்த தஞ்சாவூர் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா வெங்கோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கோஜி வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாம்பாஜி வந்து இறந்ததுக்கப்புறமா அது ஓகே எக்கோஜி நியமனம். அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய வாரிசில் வந்து 2ஆம் சரபோஜி மன்னர், தஞ்சை சரஸ்வதி மகால்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மராத்தியர் இதை படிக்கும்போது நம்ம அதை தனியாக படிச்சுக்கலாம். ஓகேவா. இதோட வந்து மராத்தியர்களும் முடிஞ்சு. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிந்து சமவெளி பார்த்துட்டோம், டெல்லி சுல்தான் குப்தாஸ் பார்த்தாச்சு, டெல்லி சுல்தான் பார்த்தாச்சு, முகலாயர்கள் பார்த்தாச்சு, மராத்தாஸ் பார்த்தாச்சு. அடுத்து பாமினி மற்றும் விஜயநகர பேரரசுகள் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் இந்தியா மற்றும் சமய வேறுபாடு, அதுக்கப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை, இது மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் இருக்கும். அதையும் பார்த்துட்டோம்னா அது முடிஞ்சிடும். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி இந்தளவுக்கு ஓரளவு, ஏன்னா ஹிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் 6 to 7 கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை படிச்சுக்கோங்க, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் அடுத்து யூனிட் 8 போடுவேன். ஸோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். யா முதீர், ஹே பாலக், ஜென்.